அதோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஹவு வெக்டார் அல்ஜிப்ரா இஸ் டிஃபர் ஃப்ரம் ஆர்டினரி அல்ஜிப்ரா. ஃபர்ஸ்ட் அந்த அந்த ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ரெண்டு நம்பரை வந்து டைரக்டா ஆட் பண்றதுல இருந்து எப்படி வந்து வெக்டார் அடிஷன் வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதை புரிஞ்சுக்க முடியாது. இந்த வெக்டார் படிக்கிறதே வேஸ்ட் ஆயிடும். சரிங்களா? சோ அப்போ இதுல ரொம்ப முக்கியமானது, இப்போ நான் ஒரு ஒரு பையன் இருக்கிறான். ஒரு பையன் இந்த இடத்துல இருந்து என்ன பண்றான் அப்படின்னா ஒரு 4 மீட்டர்ஸ் நடந்துட்டு திருப்பி வந்து 3 மீட்டர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ஸ்ல போறான் அப்படின்னா இவனுடைய மொத்த கடந்த தொலைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 மீட்டர்ஸ். சரிங்களா? 7 மீட்டர்ஸ். பட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்க பிதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது எத்தனை வேணாலும் கிடைக்கலாம். சரிங்களா? 5 மீட்டர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். பிதாகரஸ் தியரத்தை பத்தி யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 மீட்டர் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் கிடையாது. ரெண்டு டைரக்ஷன்ஸ் இருக்கு. அதனால இது வந்து டைரக்ஷன் சொல்ல முடியாது. இது வந்து இந்த டைரக்ஷன்ல கொஞ்ச நேரம் போறான், அப்புறம் இந்த டைரக்ஷன்ல கொஞ்ச நேரம் போறான் அப்படிங்கிறது இது சொல்லுது. ஸோ அப்போ இது வந்து என்னதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் டிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஸ்கேலார் அளவு. இந்த ஸ்கேலார் அளவு வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம நம்பர்ல நம்பர்ல மட்டும்தான் சொல்ல முடியும். அதனுடைய டைரக்ஷன்ஸ் சொல்ல முடியாது. ஸோ சப்போஸ் வந்து டூ வெக்டார்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா டைரக்டா நம்ம டூ நம்பர்ஸ், இது ஆக்சுவலி எஸ் 4 3ங்கிறது டூ நம்பர்ஸ் வந்து கேன் பி ஆடட் டைரக்ட்லி. டைரக்டா நம்ம ஆட் பண்ணிடலாம். பட் டூ வெக்டார் cannot பி ஆடட் டைரக்ட்லி பிகாஸ் டைரக்ஷன்ஸ் வந்து அதனுடைய அதுக்கு டைரக்ஷன் இருக்கிறதுனால அதை வந்து ஆட் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 வந்து ஐ கேப் டைரக்ஷன்ஸ்ல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். ஆக்சுவலி இது வந்து என்னதுன்னா ஐ கேப்ங்கிற டைரக்ஷன்ஸ்ல போகுது. அதுக்கப்புறம் த்ரீங்கிறது வந்து 3 டைம்ஸ் வந்து ஜே கேப் டைரக்ஷன்ல போகுது. அப்ப இந்த டோட்டல் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படி? ஆக்சுவலி இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா வந்து என்னதுன்னா ஃபைனலா வந்து வேற டைரக்ஷன்ஸ் மாறிடும். இது வெக்டார் அடிஷன் லா படி நம்ம ஏற்கனவே கடந்த வகுப்புல பார்த்திருந்தோம் வெக்டார் அடிஷன் லானா என்னன்னு. ஸோ அந்த வெக்டார் அடிஷன் லா படி நம்ம இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்க. வெக்டார் அடிஷன் லாவினுடைய ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா அப்படிங்கிற ஃபார்முலா பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா ஏங்கிறது வந்து 4 மீட்டர்ஸ். அதுக்கடுத்தது வந்து என்ன பண்றோம், பிங்கிறது வந்து த்ரீ 3 மீட்டர்ஸ். சரிங்களா? ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம இது பண்றோம். ஸோ அப்போ ஏங்கிறது வந்து ஃபோர் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். இந்த இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க பாருங்க காஸ் 90 வந்துருது. ஏன்னா காஸ் 90 ஏன் சார் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீட்டாங்கிறது வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா the angle between the two vectors. ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ்னா என்னதுங்க? இந்த வெக்டார்ஸ்க்கும் இந்த வெக்டாருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் நம்ம வந்து 90 டிகிரி. ஆக்சுவலி 90 டிகிரி தானே இது. ஸோ அதனால இது வந்து இந்த ரெண்டு வெக்டாருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிளை தான் நம்ம சொல்றோம். சரிங்களா? ஆங்கிள்ங்கிறது வந்து அதுதான் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அந்த வெக்டாரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், அதை சால்வ் பண்றோம். சால்வ் பண்ணும்பொழுது இந்த 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 ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். ஏன்னா காஸ் 90 வந்து ஜீரோ ஆயிடும். ஜீரோங்கிறது இந்த ஃபுல் டேர்மையும் வந்து ஜீரோ ஆக்கிடும். இந்த ஃபுல் டேர்மையும் என்ன பண்ணுதுங்க, ஜீரோ ஆக்கிடுது. ஸோ அப்போ வந்து 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். இதை வந்து ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூட் 25 வரும். ரூட் 25 தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணி 5 அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? அப்போ ரிசல்டன்ட் வந்து 5 அப்படிங்கிற ஒரு நம்பர்ல கிடைக்கும். இது பேசிக்கா இந்த மாதிரியான வெக்டார் அல்ஜிப்ரா பண்ணும் பொழுது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வெக்டார் அடிஷன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ ஏன்னா இதுக்கு வந்து மேக்னட்யூடு, டைரக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வெக்டார் அடிஷன் லாவையும் ஒபே பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால இந்த மூணையும் நம்ம பண்ண வேண்டியது அவசியம். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து உம் ஒரு வெக்டார்ல வந்து வெக்டார் அல்ஜிப்ரால அடுத்த கட்டமா போறது வந்து இப்ப அடிஷன் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ப்ராடக்ட் பண்ணணும். சரிங்களா? ப்ராடக்ட்னா பெருக்கணும். இப்போ ரெண்டு வெக்டாரை நீங்க வந்து பெருக்குறீங்க அப்படின்னா ப்ராடக்ட் பண்றது. ஸோ டூ வெக்டார்ஸ் வந்து பெருக்கிறது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து டூ வெரைட்டிஸ் ஆஃப் மல்டிபிளிகேஷன்ஸ் இருக்கு. அதாவது ப்ராடக்ட் இருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட், இன்னொன்னு வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட், இன்னொன்னு வந்து என்னதுங்க, வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கோட இன்னொரு பெயர் வந்து டாட் ப்ராடக்ட். ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கான இன்னொரு பெயர் வந்து டாட் ப்ராடக்ட். இந்த வெக்டார் ப்ராடக்ட்டுக்கான இன்னொரு பெயர் வந்து கிராஸ் ப்ராடக்ட். ஸோ டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்கேலார் ப்ராடக்ட்டை பத்தி பார்த்துடலாம். ப்ராடக்ட் ஆஃப் மேக்னட்யூட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் வித் கொசைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தெம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஏங்கிற ஒரு வெக்டார் இருக்கு, பிங்கிற ஒரு வெக்டார் இருக்கு. அதுக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னா இந்த ரெண்டோட மேக்னட்யூட், ஏவோட மேக்னட்யூட் அண்ட் பியோட மேக்னட்யூட் அண்ட் காஸ்டிட்டா, இந்த வேல்யூ தான் என்னவா இருக்கும்னா அந்த ஸ்கேலார் ப்ராடக்டா இருக்கும். இதை வந்து வேற மாதிரி எழுதணும் அப்படின்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். சில புக்ல இப்படி எழுதியிருப்பாங்க, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்டு காஸ்டிட்டான்னு எழுதியிருப்பாங்க. ஸோ ஏன் சார் இப்படி எழுதுறீங்கன்னா ஆக்சுவலி இந்த மாடுலஸுக்குள்ள நம்ம இந்த ஏங் போட்டிருந்தோம்னா இதுக்கு பேர் எந்த என்னதுன்னா இட் இஸ் அ ஸ்கேலார் வேல்யூ. இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா இட் இஸ் மேக்னட்யூட்.
மேக்னெட்யூட் இல்லைன்னா ஸ்கேலார் வேல்யூன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸ்கேலார் வேல்யூ இல்லைன்னா மேக்னெட்யூட். அப்போ பி இதுவும் மேக்னெட்யூட் தான். அப்போ ஏ பி இது ரெண்டும் மேக்னெட்யூட். காஸ்டீட்டாங்கிறது வந்து ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ரெண்டு வெக்டார்ஸ் இருக்கு. ரெண்டு வெக்டார்ஸ், ஒரு வெக்டார்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இது ஏ வெக்டார் இருக்கக்கூடிய டைரக்ஷன்ஸ். இந்த டைரக்ஷன்ல பி வெக்டார் இருக்கு அப்படின்னா இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் இந்த டீட்டா. இந்த டீட்டா தான் இந்த டீட்டா சொல்றது. சரிங்களா? ஸோ அப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணும் பொழுது என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது இதான் விஷயம். இஃப் we have a two vectors a and b having angle between them is theta, then their scalar product is எவ்வளோ அப்படிங்கிறது வந்து இந்த ஃபார்முலால நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா? இது ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கான விஷயம். ஸோ இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதோட சேர்த்து நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம்னா வெக்டார் ப்ராடக்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? வெக்டார் ப்ராடக்ட்னா என்ன அப்படிங்கிறத அடுத்தமா பார்த்துடலாம். ஸோ வெக்டார் ப்ராடக்ட் நெக்ஸ்ட். ஸோ இந்த வெக்டார் ப்ராடக்ட் நம்ம என்ன சொல்றோம்னா கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்றோம். ஸோ ஒரு வெக்டார் ப்ராடக்ட்ங்கிறது வந்து ஒரு வெக்டாரை தான் கொடுக்கும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மேக்னெட்யூட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் வித் சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தெம் அப்படிங்கிறது வந்து இந்த வெக்டார் ப்ராடக்ட். அதாவது நான் எல்லாமே டெஃபினேஷன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி எழுதல. புக்ல எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வெக்டார் ப்ராடக்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அப்படின்லாம் எழுதிருப்பாங்க. நான் அதெல்லாம் எழுதல. இங்க வந்து என்ன பண்றோம்னா வெக்டார் ப்ராடக்ட்ங்கிறது வந்து ப்ராடக்ட் ஆஃப் மேக்னெட்யூட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் வித் சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தெம். ரெண்டு இதுக்கு இடையில இருக்கக்கூடிய சைன் ஆங்கிள் சொல்றது. ஸோ அதுதான் இங்க எழுதுறோம். ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இது வந்து கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்றதுனால இந்த கிராஸ் போட்டிருக்கோம். இது டாட் ப்ராடக்ட்னு சொல்றதுனால இந்த இடத்துல டாட் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கிராஸ் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் டீட்டா இன்டூ இந்த டைரக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து நார்மல் டைரக்ஷன் குறிக்கக்கூடியது. நார்மல் என் மேல கேப் போட்டா அது வந்து என்ன அர்த்தம்னா நார்மல் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நார்மல் டைரக்ஷன் சொல்லலாம், இல்லைன்னா நீங்க பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ஸ் சொல்லலாம். ஸோ சொல்றேன் அது எப்படி அப்படிங்கிறது. அண்ட் டைரக்ஷன் பர்பண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ரெண்டு வெக்டார்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெக்டார்ஸ் வந்து இந்த பக்கம் ஒரு வெக்டார்ஸ் ஏங்கிற வெக்டார், இது வந்து பிங்கிற வெக்டார். சரிங்களா? இது வந்து பிங்கிற வெக்டார். இது ரெண்டும் பிளேன்ல இருக்கு. பிளேன்ல இருந்து இதனுடைய ரிசல்டன்ட் வந்து சி வெக்டாரா இருந்ததுன்னா இது வந்து பர்பண்டிகுலரா இருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கும் இந்த வெக்டாருக்கு எடுத்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். இந்த பிக்கும் இந்த சிக்கும் ஆங்கிள் கண்டுபிடிச்சிங்கன்னா 90 டிகிரி இருக்கும். பட் இதுக்கு இடையில இருக்கிறது டீட்டா எது வேணாலும் இருக்கலாம். டீட்டா எனிதிங் இருக்கலாம். சரிங்களா? அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா எனிதிங் ஏன் இருக்கலாம் அப்படின்னா இது வந்து ஒரு பிளேன்ல இருக்கக்கூடியது. அதை பத்தி கவலை இல்லை. ஆனா பட் இந்த ஏவுக்கும் சிக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிளும் பிக்கும் சிக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிளும் என்னவா இருக்கணும்? ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிளும் பிக்கும் சிக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிளும் 90 டிகிரியா இருக்கும் அப்படிங்கிறது பேசிக்கான ஃபண்டமெண்டல் விஷயம். ஸோ அதுதான் இங்க நார்மல் அப்படிங்கிறது. இந்த நார்மல் டைரக்ஷன்ஸ்ங்கிறது அதுதான் இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ வெக்டார்ஸ் and angle theta is an angle between them, then the vector product is a vector cross b vector is equal to ab sin theta into n cap அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ வெக்டார் ப்ராடக்ட் பண்ணும் பொழுது அது ஒரு டைரக்ஷனோட சேர்ந்து வரும். ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது டைரக்ஷன் இருக்காது. இந்த ரெண்டு கான்செப்ட்ஸை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிட்டா என்ன அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து வந்து பார்க்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ என்னென்ன ஸ்கேலார் ப்ராடக்ட்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் அ டூ வெக்டார் இஸ் ஆல்வேஸ் ஸ்கேலார். ஒரு ரெண்டு ஸ்கேலார் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருங்கிறது வந்து என்னதுன்னா இட் ஹேஸ் அ ஸ்கேலார் வேல்யூ அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? விச் இஸ் பாசிட்டிவ் இஃப் ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் அக்யூட். இந்த டீட்டாவுடைய ஆங்கிள் வந்து 90 டிகிரிக்கு கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அக்யூட்னு பேரு. சரிங்களா? 90 டிகிரிக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் என்னவா இருக்கும்னா பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும். சரிங்களா? இதே 90 டிகிரிக்கு 180 டிகிரிக்கு நடுவில் இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 98 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டீட்டாவோட வேல்யூ 98 டிகிரி இருக்குன்னா அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும்னா நெகட்டிவா இருக்கும். அதுக்கு பேர் அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள்ங்கிறது வந்து என்னதுன்னா 90க்கும் 180க்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்றோம். ஸோ அப்போ அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கு நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ த ஆங்கிள் பிட்வீன் அதான் நம்ம இங்க சொல்ல வரோம். இது ஏங்கிற ஒரு வெக்டாரு, இது பிங்கிற வெக்டாரு, இந்த ரெண்டு வெக்டாருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் டீட்டான்னு சொல்றோம். இந்த டீட்டாவினுடைய வேல்யூ எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்கும். அந்த ஸ்கேலார் ப்ராடக்டினுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது தீர்மானிக்கப்படுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இன் கம்யூட்டேட்டிவ். அப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் ரெண்டு வெக்டாருக்கு நீங்க ஸ்கேலார் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அது கம்யூட்டேட்டிவா இருக்கும். கம்யூட்டேட்டிவ்னா என்னன்னா ஏ டாட் பி ஏ டாட் அதாவது ஏக்கும் டாட் பி இது கண்டுபிடிச்சாலும் பி டாட் ஏ கண்டுபிடிச்சாலும் சேம் ரிசல்ட். அதுக்கு பேர் தான் கம்யூட்டேட்டிவ்னு அர்த்தம். சரிங்களா? ஏவை பியோட மல்டிப்ளை பண்ணாலும்
டாட் ப்ராடக்ட் எடுத்தாலும் பிஏ ஏவோட டாட் ப்ராடக்ட் எடுத்தாலும் சேம் ரிசல்ட். ஏபி ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏபி காஸ்டிட்டா, பி டாட் ஏ ஈக்குவல் டு பிஏ காஸ்டிட்டா. ஸோ த டூ திங்ஸ் ஹேஸ் அ சேம் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்றது கம்யூட்டேட்டிவ் அப்படிங்கிறது. சரிங்களா? அதே மாதிரி ஸ்கேலார் ப்ராடக்ட் என்ன பண்ணலாம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா என்ன அர்த்தம்னா ஏ வெக்டார் டாட் பி பிளஸ் சி. ஸோ இந்த ஏ வெக்டாரை பிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஏ வெக்டாரை சிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல. அப்போ பாருங்க, ஏக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணா நான் என்ன பண்ணிருக்கேன், ஏ டாட் பின்னு எழுதியிருக்கிறேன். பிளஸ் சைன் வந்துருது. அதுக்கப்புறம் ஏவா சிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஏ டாட் சி வந்துருது. கரெக்ட்டுங்களா? ஓகே. இதுதான் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கு அடுத்து ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் இஸ் டீட்டா. ஒரு ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ் இஸ் டீட்டா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த டீட்டாங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ்டீட்டான்னு எழுதியாச்சு. இந்த காஸ்டீட்டாவோட வேல்யூ. ஸோ இப்போ இந்த காஸ்டீட்டா வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா இந்த டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏபியை ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் கொண்டு வரும். இந்த பக்கம் கொண்டு வரும்போது ஏ டாட் பி டிவைட் பை ஏபின்னு வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த காஸ் டீட்டாவில் வந்து டீட்டாவை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு காஸ் டீட்டா காசை இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா காஸ் இன்வெர்ஸ் வந்துடுது. அப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ டாட் பி டிவைட் பை ஏபிங்கிறது ஆங்கிள் பிட்வீன். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்து அந்த கொஸ்டின்ல வந்து ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பா கம்பல்சரி யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா. பட் இந்த காஸ் இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுலாம் அது எளிமையா தான் வரப்போகுது கொஸ்டின். அதனால நம்ம அதை வந்து ஒரி பண்ண வேணாம். அது எப்படிங்கிறத ட்ரிக் நம்ம சொல்லி தரலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம் அடுத்துன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் வந்து மேக்ஸிமம் வேல்யூ எப்ப இருக்கும், மினிமம் வேல்யூ எப்ப இருக்கும், மேக்ஸிமம் வேல்யூ எப்ப இருக்கும், மினிமம் வேல்யூ எப்ப இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மேக்ஸிமம் வேல்யூங்கிறது எப்ப அப்படின்னா காஸ்டீட்டாவினுடைய வேல்யூ மேக்ஸிமமா இருந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் மேக்ஸிமமா இருக்கும். காஸ்டீட்டாவோட வேல்யூ மினிமமா இருந்துச்சுன்னா அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து என்னதுன்னா மினிமமா இருக்கும். சரிங்களா? எப்போ வந்து மேக்ஸிமமா இருக்கும்னா காஸ் ஜீரோ. காஸ் காஸ் டீட்டாவுடைய வேல்யூ 0 டிகிரி இருக்கும் பொழுதுதான் இது மேக்ஸிமமா இருக்கும். அதான் ஒண்ணு. சரிங்களா? அப்போ மேக்ஸிமமா இருக்குன்னா இந்த இடத்துல காஸ் டீட்டா இருந்திருக்கு. இந்த காஸ் டீட்டா இல்ல காஸ் 0 டிகிரி இருந்திருக்கு. அப்ப இதனுடைய வேல்யூ ஒன்னு. ஒன்னு வந்ததுனால ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு ஏபி. அப்போ மேக்ஸிமம் மேக்னெட்யூட் கிடைச்சிருது. இது மேக்னெட்யூட் எவ்வளவா இருக்குன்னா மேக்ஸிமம் மேக்ஸிமம் மேக்னெட்யூட். சரிங்களா? அந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா டீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி இருக்கும்பொழுது காஸ் 90 டிகிரி எவ்வளோங்க, காஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஜீரோங்கிறது மினிமம் வேல்யூ. ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் மினிமம் அட் எயிட் டீட்டாஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ ஏ டாட் பி கண்டுபிடிச்சிங்கன்னா அதனுடைய ரிசல்ட் ஜீரோ. ஜீரோங்கிறது மினிமம். அப்போ இதை வச்சுக்கிட்டு இன்னொரு விஷயத்த சொல்லலாம். ஒரு ரெண்டு வெக்டார் வந்து பேரலல் வெக்டாரா இல்ல பர்பெண்டிகுலர் வெக்டாரா அப்படிங்கிற கண்டிஷனையும் சொல்லிடலாம். இப்ப ரெண்டு வெக்டார் கொடுத்துட்டு ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ரெண்டு வெக்டாரை கொடுத்துட்டு இந்த ரெண்டு வெக்டாரும் பேரலல் வெக்டாரா இல்ல பர்பெண்டிகுலர் வெக்டாரா நீங்க கேள்வி கேட்டா நீங்க என்ன பண்ணலாம், இது வந்து பர்பெண்டிகுலர் வெக்டார்னா பேரலல் வெக்டார்னா என்ன ஆயிடும், ஏ டாட் பின்னு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? இதே பர்பெண்டிகுலர் வெக்டார்னா என்ன கிடைச்சிரும், ஏ டாட் பி ஈக்குவல் டு ஜீரோ கிடைச்சிச்சுன்னா அது பர்பெண்டிகுலர் வெக்டார்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரிங்களா? பர்பெண்டிகுலர் வெக்டார்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏ டாட் பி ஈக்குவல் டு ஜீரோ கிடைச்சிச்சுன்னா அது பர்பெண்டிகுலர் வெக்டார் இல்லைன்னா ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான சில இந்த இந்த மாதிரி இடத்துல இருந்தா கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த மாதிரி எப்படி பதில் எழுதணும் அப்படிங்கிறதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? ஸோ த நெக்ஸ்ட் திங் போலாம். செல்ஃப் டாட் ப்ராடக்ட். செல்ஃப்னா என்னது, தன்னுக்கு தானே. சரிங்களா? அதான் செல்ஃப். ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார் பை இட் செல்ஃப். தானே மல்டிப்ளை பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் செல்ஃப் டாட் ப்ராடக்ட். ஏ டாட் ஏ ஈக்குவல் டு ஏ காஸ் 0 டிகிரி. ஸோ இந்த செல்ஃப் டாட் ப்ராடக்ட்ல இந்த இடத்துல ஜீரோ 0 டிகிரின்னு ஏன் போட்டேன் அப்படின்னா ஏ என்ன டைரக்ஷனோ செல்ஃப் அதே வெக்டாரை நம்ம இன்னொரு முறை டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது அது ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கும். இது ஏ இது இன்னொரு ஏன்னா இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் டூ வெக்டார்ஸ் வந்து எவ்வளவுனா டீட்டாஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. சார் மியூட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். ஸோ அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஏ ஸ்கொயர் வச்சுக்கிட்டு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து போகலாம். இஃப் வி கன்சிடர் த யூனிட் வெக்டார்ஸ், நம்ம வந்து என்ன பண்ணல அப்படின்னா ரெண்டு செல்ஃப் ப்ராடக்ட்ல இந்த ரெண்டு வெக்டார் இது வந்து வெவ்வேறு வெக்டாரு, அதை பத்தி கவலை இல்லை. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் டேக்கிங் யூனிட் வெக்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டேன். இப்போ யூனிட் வெக்டார்னா என்னன்னா ஒரு என் வெக்டார் இன்னொரு என் வெக்டார் இது ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா இதனுடைய மேக்னெட்யூட் ஒன்னு. சரிங்களா? யூனிட் வெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேக்னெட்யூட் ஒன்னு. மேக்னெட்யூட் 1 அப்படிங்கிறதா யூனிட் வெக்டாருக்கான அர்த்தம்.
ஸோ அப்போ இந்த வெக்டாருடைய மேக்னிடியூட் ஒன்னு, இந்த வெக்டாருடைய மேக்னிடியூட் ஒன்னு, இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் காஸ் 0 டிகிரி. ஸோ அப்போ காஸ் 0 டிகிரி, இது காஸ் 0 டிகிரியோட வேல்யூ ஒன்னு. அப்போ மூணையும் மல்டிப்ளை பண்ணா ஒன்னு தான் கிடைக்கும். அப்போ ரிசல்ட் ஒன்னு. சரிங்களா? ஸோ அப்போ செல்ஃப் டாட் ப்ராடக்ட் எடுத்தா எப்போதுமே அதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்? ஒன்னு அப்படிங்கிற ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் y டாட் ஐ ஈக்குவல் டு ஒன்னு, ஜே டாட் ஜே ஈக்குவல் டு ஒன்னு, கே டாட் கே ஈக்குவல் டு ஒன்னு. சரிங்களா? இது எல்லாமே வந்து என்னதுன்னா the parallel vectors. அப்போ parallel vectorsக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தா என்ன வந்துரும்? ரிசல்ட் வந்து ஒன்னு வரும். இட் இஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேங்களா? ஓகே. அடுத்து அடுத்த கான்செப்ட் என்னதுன்னா ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ். ஸோ டூ வெக்டார்ஸ் இஸ் ஆர்த்தோகனல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பர்பெண்டிகுலர் வெக்டார்னு நம்ம சொல்லலாம். பர்பெண்டிகுலர் வெக்டார்னா என்ன சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெக்டார்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சார் டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, இங்க பாருங்களேன். ஸோ இப்போ வந்து என்கிட்ட வந்து இந்த டைரக்ஷன்ஸ்ல ஒரு வெக்டார் இருக்கு. இதை வந்து என்ன பண்றேன்? ஐ கேப் டைரக்ஷன்ஸ். இந்த இந்த டைரக்ஷன் வந்து ஜே கேப்னு எழுதுறேன். சரிங்களா? அது ரெண்டு வெக்டாரு. இதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய தேர்ட் டைரக்ஷனை கே டைரக்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் த்ரீ டைமென்ஷன்ல எழுதும்போது, இந்த த்ரீ டைமென்ஷன்ல எழுதும்போது இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஐ கேப் டைரக்ஷன்ஸ். இது வந்து மேல போறத வந்து ஜே கேப் டைரக்ஷன்ஸ், இந்த பக்கம் வரதை வந்து கே கேப் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு எழுதும். சரிங்களா? ஸோ அப்போ டூ வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் வெக்டார் அப்படின்னா இந்த ஐ வெக்டாருக்கும் ஜே வெக்டாருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ டாட் ஜே ஈக்குவல் டு 0 டிகிரி. அப்போ ஐ டாட் ஐயோட மேக்னிடியூட் ஒன்னு, ஜேவோட மேக்னிடியூட் ஒன்னு, காஸ் தீட்டா அந்த ஆங்கிள் பிட்வீன் இந்த ஐக்கும் ஜேக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோங்க? 90 டிகிரி. இப்பதானே சொன்னோம் ஐக்கும் ஜேக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ? 90 டிகிரி. அந்த 90 டிகிரியை சப்ளை பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகுது? 0 கிடைச்சிருது. ஸோ இதே மாதிரி ஜே டாட் கேக்கு பண்ணலாம், கே டாட் ஐக்கு பண்றோம். ஸோ எப்படினாலும் ஜே டாட் கேனா இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிகிரி ஆங்கிள் 90 டிகிரி, கே டாட் ஐனா இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ அப்போ எதுக்கு எடுத்துக்கிட்டு நீங்க பண்ணாலும் இதனுடைய ரிசல்ட் வந்து ஜீரோவா இருக்கும். அப்போ ஒரு ஆர்த்தோகனல் வெக்டாருங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு, ஒரு டூ வெக்டார்ஸ் இந்த ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ்ங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ரெண்டு வெக்டாரை எடுத்துக்கிட்டு நீங்க டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு அந்த டாட் ப்ராடக்டோட ரிசல்ட் வந்து ஜீரோ கிடைத்து விட்டால் அது வந்து என்னது? ஆர்த்தோகனல் வெக்டார் இல்லைன்னா பர்பெண்டிகுலர் வெக்டார் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு கேஸ். அதுக்கு அடுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ப்ராடக்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ்ல இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் நம்ம படிக்கிறோம். ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட்னுடைய காம்போனன்ட்ஸ் இப்போ என்கிட்ட வந்து என்னதுன்னா இது எக்ஸ் ஒய் இசட் டைரக்ஷன்ஸ் இருக்கு. இது எக்ஸ் டைரக்ஷன்ஸ், இது ஒய் டைரக்ஷன்ஸ் அண்ட் இது இசட் டைரக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மூணு மூணு டைரக்ஷன்ஸ். ஸோ இப்போ என்கிட்ட ரெண்டு வெக்டார்ஸ் இருக்கு. இங்க ஒரு வெக்டார்ஸ் ஏங்கிற வெக்டார், அடுத்து வந்து பிங்கிற வெக்டார். இந்த ரெண்டு வெக்டாருக்கான ஸ்கேலார் ப்ராடக்ட் நான் எடுக்கிறேன். அப்போ ரெண்டு வெக்டாருக்கான ஸ்கேலார் ப்ராடக்ட் எடுக்கும்பொழுது அது வந்து அதனுடைய காம்போனன்ட்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து எத்தனை டைரக்ஷன்ஸ்ல இருக்கு? இந்த ஏ வெக்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஏ வெக்டார் வந்து இட் ஹாஸ் இன் த்ரீ டைரக்ஷன்ஸ், த்ரீ டைமென்ஷன்ஸ் இல்லையா? ஸோ அப்போ ஏ வெக்டார் வந்து ஐ கேப்ல இவ்வளோ ஏஎக்ஸ் டைம்ஸ் ஐ கேப் இருக்கு, ஒய் டைரக்ஷன்ல ஏ ஒய் டைம்ஸ் ஜே டைரக்ஷன்ஸ்ல இருக்கு, ஏ இசட் டைம்ஸ் கே டைரக்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி பி வெக்டார் எப்படி இருக்குன்னா பி எக்ஸ் டைம்ஸ் ஐ டைரக்ஷன்ஸ். இந்த வெக்டார் வந்து பி எக்ஸ் டைம்ஸ் ஐ டைரக்ஷன்ஸ், பி ஒய் டைம்ஸ் ஜே டைரக்ஷன்ஸ் அண்ட் பி இசட் டைம்ஸ் கே டைரக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு வேல்யூவா இருக்கும். 2, 4, 3 இதோ ஒரு வேல்யூவா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா அந்த டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு எப்படி டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நான் இங்க போட்டிருக்கேன். சரிங்களா? ஏ டாட் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெக்டார் எடுத்துட்டு நம்ம டாட் ப்ராடக்ட் பண்றோம். அப்படி டாட் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏ வெக்டார் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த திங்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டாவது இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தோடையும் நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். அப்போ ஏ எக்ஸ் டைம் பி எக்ஸ் ஒன்னு எழுதியாச்சு. ஏ டாட் பி எக்ஸ், இங்கேயும் ஐ கேப் இங்கேயும் ஐ கேப், அதனால ஐ கேப் டாட் ஐ கேப்னு எழுதிட்டேன். சரிங்களா? அதே மாதிரி ரெண்டு ஸோ இந்த ஏ அப்பா டாட் பி வெக்டாரை it's நம்ம all திருப்பி ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ஏ டாட் பி வெக்டாரை திருப்பி நான் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஏஎக்ஸ் ஐ கேப் எடுத்துக்கிட்டு திரும்ப இதோட பண்ணிட்டேன் ஏற்கனவே. இப்போ ரெண்டாவது வந்து இதோட டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது ஏஎக்ஸ், இங்க இருக்கிறது வந்து என்னதுங்க பிஒய்ஏ, இங்க இருக்கிறது ஐ கேப் டைரக்ஷன்ஸ் ஐ கேப் டாட் ஜே கேப். புரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்களேன், இதையும் இதையும் மேக்னெட்டோட மல்டிப்ளை பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த ஐ கேப்பையும் இந்த ஜே கேப்பையும் டாட் ப்ராடக்ட் எடுத்துக்கல.
இதே மாதிரி ஒவ்வொரு இதோடையும் நீங்க பண்ணணும். அதே மாதிரி பண்ணா இந்த 3 டேர்ம் வரும். அப்புறம் இந்த மாதிரி எத்தனை டேர்ம் வருதுன்னா கிட்டத்தட்ட 9 டேர்ம் வந்துரும் இதுல. ஏன்னா என்ன பண்றேன், அதுக்கடுத்து இந்த இதை எடுத்துக்கிட்டு இதை 3 தடவை பண்ணணும். இதோட பண்ணணும். அப்புறம் இதை எடுத்துக்கிட்டு இதோட இதோட பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ நமக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் ஒரு தியரி படிச்சோம். என்னதுன்னா செல்ஃப் டாட் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸ் மட்டும்தான் வேல்யூ இருக்கு இல்லையா? அது வந்து என்னது, ஒன்னு கிடைக்கும். இதே வந்து ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ், இதுக்கு பேர் ஐயும் ஜேவும் 90 டிகிரி இருக்கும். அதனால இது வந்து ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ், இதனுடைய ரிசல்ட் வந்து ஜீரோ. ஸோ அப்ப இந்த இதையும் அடிச்சிடலாம் இல்லையா? அதே மாதிரி இதெல்லாம் இதையும் அடிச்சிடலாம், இதையும் அடிச்சிடலாம். ஏன்னா வெவ்வேறு டைரக்ஷன்ஸ் இருக்கிறத என்ன பண்ணிடலாம், ஆர்த்தோகனல்ங்கிறதுனால இது வந்து ஜீரோ தான் ரிசல்ட் கிடைக்குங்கிறதுனால இது எல்லாத்தையும் அடிச்சிடலாம். ஸோ அப்ப எதெல்லாம் பெண்டிங் இருக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லோ கலர்ல ஷேட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த இந்த விஷயங்கள் மட்டும்தான் பெண்டிங் இருக்கும். ஸோ அப்ப இதை தான் நம்ம என்ன பண்றோம். சாரிங்க, ஓகே. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டாட் ஐ வந்து ஒன்று, ஜே டாட் ஜே வந்து ஒன்று, அதே மாதிரி கே டாட் கே வந்து ஒன்று. ஸோ அப்போ இதுல இருக்க பெண்டிங் ரிசல்ட்ஸ் வந்து மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். ஏஎக்ஸ் டாட் பிஎக்ஸ் இருக்கும், அதை இங்க எடுத்து எழுதிட்டேன். ஏஒய் டாட் ஏஒய் பிஒய் இருக்கும், அதை எடுத்து எழுதிட்டேன். இந்த ஏஇசட் பிஇசட் இருக்கும், அதை எடுத்து இங்க எழுதிட்டேன். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டு வெக்டார்ஸை காம்பனண்டா நீங்க மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா, ஸ்கேலார் ப்ராடக்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ்ல நீங்க மல்டிப்ளை பண்றீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். ஏஎக்ஸ் பிஎக்ஸ், ஏஒய் பிஒய் அண்ட் ஏஇசட் பிஇசட். சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும். சரிங்க சார். அடுத்து வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட். இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட்ல என்னென்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட். ஒர்க் இஸ் அ ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். உங்களுக்கு தெரியும் ஒர்க் ஈக்குவல் டு எஃப் டாட் எஸ், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து நீங்க இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட்ல நீங்க எழுதிக்கலாம். அதே மாதிரி பவர். பவர்ங்கிறது வந்து என்னதுன்னா பவர் இஸ் அ ஸ்கேலார் ப்ராடக்ட். பவர் இஸ் அ ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி. ஃபோர்ஸுக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன் சொல்றது தான் இந்த பவர். உங்களுக்கு தெரியும், நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா, இட் இஸ் அ ஒர்க். அதாவது பவர்ங்கிறது வந்து என்னதுன்னா ஒர்க்கு பர் யூனிட் டைம். சரிங்களா? டிடபிள்யூ பை டிஎஸ்ன்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிடபிள்யூ பை டிஎஸ், அதாவது ஒர்க் டன் டிவைடட் பை செகண்ட்ஸ், எவ்வளோ செகண்ட்ஸ்ல பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ நமக்கு தெரியும் டி பை டிஎஸ். இந்த ஒர்க் டனுக்கான ஃபார்முலா எஃப் வெக்டார் டாட் எஸ் வெக்டார். ஸோ இப்போ இதுல இருந்து நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா என்ன வரும், எஃப் வெக்டாரை தனியா எடுத்துக்கலாம். ஸோ டிஎஸ் வெக்டார் டிவைடட் பை டிடி வெக்டார். சாரி, டிடி இங்க எஸ்ன்னு போட வேணாம், டைமுக்கு டீனே போட்டுக்கலாம். ஏன்னா நான் செகண்ட்னு போட்டேன். ஸோ இங்க டி டைமுக்கு பதிலாக டிடினே போட்டுக்கலாம். டிடபிள்யூ டிவைட் பை டிடி, இங்க டிடி. இது பண்ணீங்கன்னா என்னது, டிஎஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஎஸ் வெக்டார் டிவைடட் பை டிடி. ஸோ அதுதான் இங்க எழுதியிருக்கோம், எஃப் டாட் எஸ், எஃப் வெக்டார் டாட் வி வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்க எழுதியிருக்கிறோம். ஸோ அது அப்போ பவர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டாட் ப்ராடக்ட் ஆஃப் வெலாசிட்டி. ஃபோர்ஸ் வித் டாட் ப்ராடக்ட் ஆஃப் வெலாசிட்டின்னு எழுதலாம். அப்போ ஃபோர்ஸ் டாட் ப்ராடக்ட் வித் வெலாசிட்டிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து என்ன கிடைக்குதுங்க, பவர் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ வி காஸ் தீட்டா. ஓகேங்க. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி கிடைக்குது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி, அதாவது பி, மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த வேல்யூ டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஏரியா. சரிங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியும் ஏரியாவோட நீங்க டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அதனுடைய
சரிங்க, ஓகே. ஸோ த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி அண்ட் ஏரியா. ஏரியாவையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டாட் ப்ராடக்ட் எடுத்து கிடைக்கக்கூடியது. இது பி டாட் டிஎஸ் காஸ் டீட்டா நம்ம எழுதலாம். ஸோ அதே மாதிரி நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோல்ஸ், டைபோல்ஸ்க்கான பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இந்த டாட் ப்ராடக்டோட ஒரு எக்ஸாம்பிள் தான். இஃப் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் இஸ் சிச்சுவேட்டட் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, தென் இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் டைபோல வந்து ஒரு எலக்ட்ரிக் டைபோல நம்ம இஃப் ஒரு ஆமாங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் டைபோல ஒரு மேக்னெட்டிக் சாரி எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சோம்னா அதனுடைய எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். யூ இ ஈக்குவல் டு மைனஸ் பி டாட் இ. சரிங்களா? இது டைபோல் மொமெண்ட். இந்த பிங்கிறது வந்து டைபோல் மொமெண்ட்டை குறிக்குது. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை குறிக்குது. சரிங்களா? இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி நடத்தும் போது நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். இது எப்படி வந்துச்சு, ஏன் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இது ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிளா பார்த்துட்டு அடுத்து போயிடலாம். ஸோ இதே மாதிரி மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டையும் நம்ம மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியையும் நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ அப்போ மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது வந்து மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கேபிட்டல் எம் வெக்டார் டாட் அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டார், இது ரெண்டையும் சேர்த்து வரக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டா நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அதோட சேர்த்து அந்த ஸ்கேலார் ப்ராடக்ட்ல என்னென்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது, அதாவது எதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்னதுன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட். ஸோ இங்க வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம மேக்னெட்யூடு வரைக்கும் தான் கிடைச்சது. ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட்னுடைய ரிசல்ட் மேக்னெட்யூடு மட்டும் தான் கிடைச்சது. அதுவும் ஒரு ஸ்கேலாரா இருந்துச்சு. மேக்னெட்யூடு மட்டுமே கிடைச்சது. இங்க என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெக்டார் ப்ராடக்ட்ல டூ வெக்டார்னுடைய இது வந்து கண்டிப்பா ஆல்வேஸ் வெக்டாரா இருக்கும். வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ வெக்டார் இஸ் ஆல்வேஸ் வெக்டார். எப்போதுமே அது வெக்டாரா தான் இருக்கும். முதல் கண்டிஷன். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் தீஸ் டூ வெக்டார்ஸ் ஈவன் தோ போத் வெக்டார்ஸ் மே ஆர் மே நாட் பி ஆர்த்தோகனல். சரிங்களா? சி அது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கரெக்டா சொல்றேங்க பாருங்க. இப்ப என்கிட்ட வந்து ரெண்டு வெக்டார் இருக்கு. ஏ வெக்டார் இது. சரிங்களா? இது வந்து பி வெக்டார். ரெண்டு வெக்டார் இருக்கு. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து டீட்டா டிகிரி. டீட்டாங்கிறது வந்து நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த இடத்துல வந்து என்னதுன்னா டீட்டா வந்து எவ்வளவு இல்லை, 90 டிகிரி கிடையாது. அப்போ இது என்னதுன்னா ஆர்த்தோகனல் கிடையாது. ஏவும் பியும் ஆர்த்தோகனல் கிடையாது. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏயும் பியும் இந்த கேஸ்ல ஆர்த்தோகனல் கிடையாது. அப்படிங்கும் பொழுது இதனுடைய ரிசல்ட்ஸ் இது வந்து என்னதுன்னா இந்த பிளேன்ல இந்த பிளேன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளேன்ல இந்த ஏவும் பியும் இருக்கு. இப்போ இதனுடைய ரிசல்ட் இந்த சி வெக்டார் எங்க இருக்கும்னா இதுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும். பர்பண்டிகுலரா இருக்கும். இதான் சி வெக்டார் இருக்கக்கூடிய டைரக்ஷன்ஸ். சரிங்களா? பர்பண்டிகுலரா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா எதுக்கு ஏக்கும் இந்த சி வெக்டாருக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து எவ்வளவுங்க? ஏக்கும் சிக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து கண்டிப்பா இந்த ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் சி, ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் இன்டூ சி வெக்டார், ஏ வெக்டார் சி வெக்டார் வந்து எவ்வளவுனா 90 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டார் இன்டூ சி வெக்டார் வந்து எவ்வளோ, அதுவும் 90 டிகிரி. ஸோ இப்போ இந்த ரெண்டும் 90 டிகிரி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இது வந்து என்னது ஆர்த்தோகனலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏயும் பியும் ஆர்த்தோகனலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனுடைய ரிசல்ட் வந்து என்னது, அதனுடைய ரிசல்ட் வந்து என்னது சி. சி வந்து கண்டிப்பா ஆர்த்தோகனலா இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான கண்டிஷன்ஸ். ஓகே, அதுல இங்க பாருங்களேன். இதுல வந்து ஏ வெக்டார் இப்படி இருக்கு, இது பி வெக்டார் இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ஏயும் பியும் ஆர்த்தோகனல் 90 டிகிரி. இது பிளேன்ல இருக்கு கண்டிப்பா. இந்த இது வந்து ஒரு பிளேன். சரிங்களா? இந்த இந்த பிளேன்ல இருக்கு. ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் என்ன இருக்குங்க, இந்த பிளேன்ல இருக்கு. இது எக்ஸ் ஒய் பிளேன் எடுத்துக்கலாமா? இது எக்ஸ் ஒய் பிளேன்ல இருக்கு. இந்த எக்ஸ் ஒய் பிளேன்ல இருந்து அதனுடைய ரிசல்டன்ட் பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, இசட் டைரக்ஷன்ல இருக்கு. சரிங்களா? அதாவது பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ஸ்ல இருக்கு. இதுதான் பிளேன் கண்டைனிங் சொல்றோம். இதுதான் பிளேன் கண்டைனிங். ஒரு பிளேன் அந்த பிளேன்ல இருந்து பர்பண்டிகுலரா இருக்கும். எப்போதுமே இந்த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு பிளேன் கண்டைனிங். அந்த பிளேன் என்ன இருக்கோ அதுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, ஓகேங்க. தென் நம்ம என்ன பண்ணலாம்னா வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஸோ நாட் கம்யூட்டேட்டிவ் அப்படிங்கிறது கான்செப்டுக்கு இங்கே பார்க்கணும். இப்போ ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறோம். சரிங்களா? இது கிராஸ் ப்ராடக்ட்ங்கிறது வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பாக்ஸ் ப்ராடக்ட்னா என்ன சார் அப்படின்னா டிட்டர்மினன்ட் மெத்தட்ல நம்ம பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் கிராஸ் ப்ராடக்ட். சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணுவோம்னா ஐ
ஜே கே ஏ உடைய வெக்டார்ஸ் வந்து ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇசட், அதே மாதிரி பிஎக்ஸ் பிஒய் பிஇசட். ஸோ இதுல வந்து நம்ம கேர்ஃபுல்லா மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்க தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். பார்த்து நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து ஏ கிராஸ் பி வெக்டார் இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ வெக்டார். ஸோ இது எப்படி இருக்கும்னா, பி கிராஸ் ஏ வெக்டார் கண்டுபிடிச்சீங்கன்னா அது வந்து மைனஸால மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூவான ஏ கிராஸ் பிக்கு ஈக்குவலா இருக்கும். அது வேணா இருக்கும், இது வேணா பாசிபிள். ஆனா ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அதனாலதான் இங்க நாட் ஈக்குவல் போட்டிருக்கேன், இங்க மைனஸ் சைன் போட்டுட்டு அது ஈக்குவலா மாத்திருக்கேன். காரணம் வந்து அந்த ஒரு விஷயம். சரிங்களா? பட் இங்க இங்க ஒரு விஷயம் போட்டிருக்கேன் பாருங்களேன். இங்க எப்படி சார் இது ஈக்குவலா போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இங்க இந்த மாதிரி ஒரு டிட்டர்மினன்ட் போட்டிருக்கேன். சரிங்களா? இது வந்து இதுக்கு பேரு மாடுலஸ் போட்டிருக்கேன் இல்லையா? அந்த மாடுலஸ் என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் அ அதாவது கான்ஸ்டன்ட். சரி, கான்ஸ்டன்ட் சொல்லக்கூடாது, மேக்னெட்டியூட இண்டிகேட் பண்ணுது. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் போட்டா என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு மேக்னெட்டியூட் மட்டும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அந்த மேக்னெட்டியூட் மட்டும் தான் நான் என்ன எழுதுறேன், ஏபி சைன் டீட்டா. இங்க வந்து என் கேப்பை தூக்கிட்டேன், அந்த டைரக்ஷன்ஸ் கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இப்போ போத் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ ஹேவ் த சேம் மேக்னெட்டியூட் பட் ஹேவ் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். புரியுதுங்களா? இப்போ இதுக்கும் இதுவும் சேம் மேக்னெட்டியூட் இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன். நெகட்டிவ் சைன் வந்ததுனால இதை வந்து என்ன சொல்றோம், ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். இந்த ஒரு இது வந்து வேர்ட்ஸ்ல கேட்பாங்க, கொஷின்ஸ் கேட்கும் பொழுது வேர்ட்ஸ்ல கேட்பாங்க. அப்போ இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்போ கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ த நெக்ஸ்ட் கேஸ், த வெக்டார் ப்ராடக்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் வென் ஆர்டர் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன். ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த வார்த்தையை கவனிக்கணும் நீங்க. இந்த ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க தெளிவா கவனிக்கணும், இல்லைன்னா இது வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்றோம்னா, ஏ வெக்டார் கிராஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு இதை என்ன பண்றோம்னா, இதோட டிஸ்ட்ரிபியூட்டிவ்ங்கிறது வந்து ஏ கிராஸ் பின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி பிளஸ் ஏ கிராஸ் சி. ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா. ஏவை வந்து என்ன பண்றோம், கிராஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் பியோட கிராஸ் பண்றோம், அப்புறம் வந்து சியோட கிராஸ் பண்ணி நம்ம எழுதுனா இதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்டிவ். இந்த ஏங்கிறது வந்து பிக்கும் சிக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஏங்கிறது பிக்கும் சிக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதான் வெக்டார் ப்ராடக்ட் ஒபேஸ் அசோசியேட்டிவ்ல அதையும் ஒபே பண்ணுது. நாட் ஓன்லி என்னது டிஸ்ட்ரிபியூட்டிவ் கிடையாது, அசோசியேட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ங்கிறது ஒரு ஸ்கேலார் வேல்யூ. சரிங்களா? இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஏ வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாலும், இல்ல பியோட மல்டிப்ளை பண்ணி இந்த ஏ கிராஸ் எம் பி கிராஸ் பி வெக்டார் கண்டுபிடிச்சாலும், உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்னா எம் டைம்ஸ் ஏபி சைன் டீட்டா இன்டூ என் கேப் தான் கிடைக்கும். ஸோ இதனால இது அசோசியேட்டிவ்னு சொல்லலாம். ஸோ அப்போ வெக்டார் ப்ராடக்ட் ஒரு அசோசியேட்டிவ், வெக்டார் ப்ராடக்ட் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ், பட் நாட் கம்யூட்டேட்டிவ். ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து இதுதான் கம்யூட்டேட்டிவ் கிடையாது. வெக்டார் ப்ராடக்ட் வந்து என்ன கிடையாதுங்க, ஒரு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒண்ணு கிடையவே கிடையாது. சரிங்களா? அதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல வந்து எவ்வளவு அழகா பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஸோ இங்க பாருங்களேன், நம்ம இப்படி பண்ணா ஈஸியா முடிஞ்சிருது, ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. இப்படி பண்ணும்பொழுதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை வரும். பாருங்களேன் எப்படி இருக்குன்னா, இது ஏ பிளஸ் பில இருக்கு. அதுக்கப்புறம் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்து பிக்கு ஏ மைனஸ் பிக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இது எப்படி சார் பண்றது, இதனுடைய ரிசல்ட் எப்படி? இது வந்து ஒரு டிஆர்பி கொஸ்டின்ஸ் ஆக்சுவலி. இது வந்து டிஆர்பில கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ அது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல ஏங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு நம்ம இதோட ப்ராடக்ட் பண்றோம், டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அதே மாதிரி இதுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏவை ஏவோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஏ கிராஸ் ஏன்னு எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது ஏவை பியோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணா அந்த நெகட்டிவ் சைன் முன்னால வந்துடுது. அதுக்கப்புறம் ஏ கிராஸ் பிங்கிறத எழுதிடுறோம். ஸோ சிமிலர் வே பிஏ வந்து ஃபர்ஸ்ட் பிஏ வந்து எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த ஏவோட கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம், பி கிராஸ் ஏ. அதுக்கப்புறம் பியோட பி கிராஸ் பண்ணோம்னா அது வந்து நெகட்டிவ் சைன் வந்து இங்க இருக்கிறதுனால இங்க ஒரு நெகட்டிவ் சைன் முன்னால வந்துடுது. அதுக்கப்புறம் பி கிராஸ் பின்னு எழுதுறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த கிராஸ் ப்ராடக்ட் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு இன்னொரு விஷயம் என்னதுன்னா, கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் சேம் திங்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுவும் இதுவும் கிராஸ் ப்ராடக்ட். அப்ப என்ன அர்த்தம், ஏ ஸ்கொயர் சைன் டீட்டா அப்படின்னு அர்த்தம். சைன் டீட்டாவோட வேல்யூ என்னங்க இங்க, சைன் டீட்டாவோட வேல்யூ என்னது, இங்க வந்து ஏவும் ஏவும் வந்து என்னது, சேம் டைரக்ஷன்ஸ். ஏவும் சேம் டைரக்ஷன்ஸ், இந்த ஏவும் சேம் டைரக்ஷன், பியும் சேம் டைரக்ஷன். அப்ப சேம் டைரக்ஷன்னா என்ன அர்த்தம்னா, டீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி அப்படின்னு அர்த்தம். அப்ப டீட்டாவோட வேல்யூ 0 டிகிரினா ஏ ஸ்கொயர் சைன் ஜீரோவோட வேல்யூ என்னவா இருக்கும், ஜீரோ தான். ஏன்னா சைன் ஜீரோ ஜீரோ, ஜீரோ இன்டு சி எது எனி திங் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஜீரோ தான் கிடைக்கும். அப்போ இந்த ரிசல்ட் ஜீரோ ஆயிடும். அதே மாதிரி பி கிராஸ் பி ரிசல்ட்டும் ஜீரோ ஆயிடும். அப்ப என்ன பெண்டிங் இருக்குன்னா, இந்த ரெண்டு டேர்ம் மட்டும்தான் பெண்டிங் இருக்கும்.
ஸோ அப்போ இந்த ரெண்டு டேர்ம் இங்கே எடுத்து எழுதிக்கிட்டா மைனஸ் ஏ கிராஸ் பின்னு ஒரு டேர்ம், இன்னொன்று வந்து பி கிராஸ் ஏன்னு ஒரு டேர்ம். நம்ம ஏற்கனவே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்தோம், பி கிராஸ் ஏவை நம்ம எப்படி எழுதலாம், மைனஸ் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு எழுதலாம்னு பார்த்தேன். அப்போ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மைனஸ் ஏ கிராஸ் பிக்கு பதிலாக நான் திரும்பவும் ஒரு பி கிராஸ் ஏவை எடுத்துக்கலாம். அதே தான் பி கிராஸ் ஏ எடுத்துக்கிட்டேன். அப்போ இங்க ஒரு பி கிராஸ் ஏ, இதுல இருந்து இது வந்து பி மாத்தி எழுதுனதுனால இது ஒரு பி கிராஸ் ஏ, இங்க ஒரு பி கிராஸ் ஏ இருக்கு. அதையும் இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வருதுன்னா 2 டைம்ஸ் பி கிராஸ். சரிங்க, ஓகே. ஸோ இப்போ வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் எப்படி இருக்கும் சார்? நம்ம அங்க ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்க வெக்டார் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டூ வெக்டார்ஸ், ரெண்டு வெக்டாருக்கு ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா எந்த டைம்ல மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும், எந்த டைம்ல மினிமம் வேல்யூ கிடைக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எந்த டைம்ல மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும்னா சைன் டீட்டாவினுடைய வேல்யூ. ஏன்னா நம்ம ரெண்டு இதுக்கு வெக்டார் ப்ராடக்ட் எடுக்கும்போது என்ன கிடைக்குது நமக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னு எடுக்கிறோம். இது ரெண்டு ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் எடுத்துட்டோம். அப்போ ஏபி சைன் டீட்டா இன்டூ என் கேப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரிஜினல் ரிசல்ட். அப்போ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இதனுடைய வேல்யூஸ் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த சைன் டீட்டாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இப்போ இந்த சைன் டீட்டாவினுடைய வேல்யூ வந்து மேக்ஸிமம் அப்படின்னா, சைன் டீட்டாவோட வேல்யூ மேக்ஸிமம் அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் ஒன்று. அதே சைன் டீட்டாவோட வேல்யூ வந்து மினிமம் அப்படின்னா அது வந்து 0. ஸோ அப்போ அதுதான் மேக்ஸிமம் மினிமம், அதுதான் இண்டிகேட் பண்ணுது. அப்போ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் 90 டிகிரிங்கிறது வந்து சைன் 90 ஒன்று. சைன் ஆன்டியோட வேல்யூ என்னதுங்க, ஒன்று. ஸோ அப்போ ஒண்ணுங்கும் பொழுது என்னதுன்னா ஏபி ஏபி கிடைக்கும். இது வந்து மேக்னெட்யூட். ஆக்சுவலி ஏபிங்கிறது வந்து ஏயும் பியும் ரெண்டோட மேக்னெட்யூட மல்டிப்ளை பண்றது. இது என் கேப்ங்கிறது வந்து டைரக்ஷனை சொல்லக்கூடியது. ஏன்னா இங்க வந்து வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு டைரக்ஷன் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஜீரோ, சைன் ஜீரோ ஜீரோ, சைன் ஜீரோட வேல்யூ ஜீரோ. அப்போ இது எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ. இங்க என் கேப்னு ஒன்று இருக்கு. சி இந்த என் கேப்போட சேரும் பொழுது இந்த ஜீரோ மட்டும் கிடையாது. ஆக்சுவலி இது இது ஜீரோ வெக்டார். இது வந்து நல் வெக்டார்னு நம்ம சொல்லியிருப்போம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம சொல்லியிருப்போம் சார், நல் வெக்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. சரிங்களா? சோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு வெக்டார் வந்து ஒரு ஆர்த்தோகனல் வெக்டாரா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதை வச்சுக்கிட்டோம். இப்போ வெக்டார்ஸ் ஆர் ஆர்த்தோகனல்னா என்ன அர்த்தம், ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏபி அண்ட் டைரக்ஷன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சைன் ஜீரோவுக்கு மட்டும் கிடையாது, சைன் 180க்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அதனால இந்த வெக்டார்ஸ் ஆர் பேரலல் ஆர் ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை வச்சுக்கிட்டு ஸோ இந்த மினிமம் வேல்யூ, இப்போ இந்த மினிமம் வேல்யூல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இஃப் டூ வெக்டார்ஸ் ப்ராடக்ட் டூ வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் வேனிஷஸ் தென் த வெக்டார்ஸ் ஆர் கோலினியர் வெக்டார். நம்ம கோலினியர் வெக்டார்னா என்ன சொல்லியிருக்கோம், ஒரே டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய வெக்டாரை நம்ம கோலினியர், ஒரே லைன்ல இருக்கக்கூடிய வெக்டாரை நம்ம கோலினியர் வெக்டார்னு சொல்றோம். இந்த ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒரே லைன்ல இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு வெக்டாரும் இப்ப என்னதுங்க, கோலினியர் வெக்டார்னு அர்த்தம். அது இப்படி இருக்கலாம், இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. ஆனா ஒரே லைன்ல இருந்தா அந்த வெக்டார் வந்து கோலினியர் வெக்டார். அப்போ இது வந்து ஜீரோ டீட்டா சீக்வல் டு 0 டிகிரி வரும், இதுக்கு வந்து டீட்டா சீக்வல் டு 180 டிகிரி வரும். அப்ப இந்த ரெண்டு வெக்டாரும் கோலினியர் வெக்டார் தான். இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்து கேள்வி கேட்கறாங்க, ஒரு வெக்டார் இந்த இதுல இருக்கிறது வந்து இது கோலினியர் வெக்டாரா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பினுடைய ரிசல்ட் வந்து 0 கிடைச்சிச்சுன்னா, சரிங்களா, அந்த வெக்டார் நம்ம என்ன சொல்லலாம், கோலினியர் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? இப்ப ரெண்டு விஷயம். கோலினியர்னு கேள்வி கேட்டா கோலினியர்னு கேள்வி கேட்டா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். 0 வந்துச்சு அப்படின்னா அது கோலினியர் வெக்டார்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதே ஆர்த்தோகனல்னு கேள்வி கேட்டா நீங்க என்ன பண்ணணும்னா ஏ டாட் பி கண்டுபிடிக்கணும். ஏ டாட் பி கண்டுபிடிச்சு அது 0 கிடைச்சிச்சுன்னா அது ஆர்த்தோகனல். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸை நீங்க கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். ஏன்னா இதுல இருந்தா கேள்வியே கேட்கறாங்க. இந்த கேள்விக்கு நம்ம எப்படி பதில் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கோலினியர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிடணும். 0 கிடைச்சா அது கோலினியர் வெக்டார்னு கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஆர்த்தோகனல்னு ஒரு கேள்வி கேட்டா ஏ டாட் பி கண்டுபிடிக்கணும், அதாவது டாட் ப்ராடக்ட் எடுத்து கண்டுபிடிக்கணும். அது 0 கிடைச்சிச்சுன்னா அது ஆர்த்தோகனல் வெக்டார்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடலாம், கண்ணை மூடிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? இஃப் டூ வெக்டார் இஸ் கோலினியர் தென் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஓகேங்க. இதுக்கு அடுத்து வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட். நம்ம அங்க செல்ஃப் டாட் ப்ராடக்ட் பார்த்த மாதிரி இங்க வந்து என்ன பண்ணலாம்னா செல்ஃப் டாட் ப்ராடக்ட். இந்த செல்ஃப் டாட் ப்ராடக்ட்ங்கிறது வந்து ஒரு ஒரு வெக்டாருக்கு நம்ம இதுதான் பார்த்துட்டோம், ஏ கிராஸ் ஏ வந்து 0 ஆயிடுது. ஸோ இந்த டேர்ம்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இது என் கேப்ங்கிறதுனால இது வந்து 0 வெக்டார்ஸ், ஆக்சுவலி நல் வெக்டார். நல் வெக்டாருக்கு ஆர்பிட்ரரி டைரக்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா 0. கொஸ்டின்ல வந்து ரெண்டு கேள்வி கேட்கறான். ஒரு கொஸ்டின்ல வந்து 0 கிடைச்சிச்சு அப்படின்னா, ஒரு ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்து ஒரு வேல்யூக்கு 0 கிடைக்குது, ஏ கிராஸ் பினுடைய ரிசல்ட்
ரிசல்ட் வந்து ஜீரோ அப்படின்னு கிடைக்குதுன்னா இது வந்து ஜீரோ வெக்டார். ஆக்சுவலி ஜீரோ கிடையாது. ஒரு கொஸ்டின்ல ஜீரோவும் கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு வந்து ஜீரோ வெக்டாரும் கொடுத்துருக்காங்கன்னா யூ ஹேவ் டு சூஸ் ஜீரோ வெக்டார், நாட் ஜீரோ. ஜீரோவை சூஸ் பண்ணக்கூடாது, சூஸ் பண்ணா தப்பு. சரிங்களா? ஓகே. அடுத்து, இன் கேஸ் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸ் என் கிராஸ் என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, உங்களுக்கு தெரியும் ஐ கிராஸ் ஐ ஈக்குவல் டு ஜீரோ, ஜே கிராஸ் ஜே ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறத நீங்க கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜீரோ தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியுது. இங்க எல்லாத்துலயுமே நான் பாருங்க கேர்ஃபுல்லா வெக்டார்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பேன். எல்லா ஜீரோவுக்கும் மேல ஒரு ஒரு டைரக்ஷன் சிம்பிள் போட்டிருப்பேன். சரிங்களா? சோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பாத்துக்கணும். அதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், இன் கேஸ் ஆஃப் ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ், இந்த ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ்ங்கிறது யூனிட் வெக்டார்ஸ்ங்கும் பொழுது ஐ ஜே கே இந்த 3 டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஐ ஜே கே நம்ம 3 டைரக்ஷன்ல எடுத்துக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது எக்ஸ் டைரக்ஷன், இது ஒய் டைரக்ஷன்ஸ், இது இசட் டைரக்ஷன்ஸ். ஸோ இப்போ ஐ டைரக்ஷன்ல வந்து சாரி எக்ஸ் டைரக்ஷன்ல ஐ கேப் யூஸ் பண்ணிக்குவோம், ஒய் டைரக்ஷன்ல ஜே கேப் யூஸ் பண்ணிக்குவோம், இசட் டைரக்ஷன்ல கே கேப்ங்கிற வெக்டார்ஸ் யூனிட் வெக்டார்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இதெல்லாமே யூனிட் வெக்டார்ஸ். ஐ கேப், ஜே கேப், கே கேப்ங்கிறதுலாம் வந்து என்னதுன்னா யூனிட் வெக்டார். இது வந்து எப்போதுமே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூலை ஃபாலோ பண்ணும். சரிங்களா? ரைட் ஹேண்டோட ஸ்க்ரூ ரூல் ஃபாலோ பண்ணும். ஸ்க்ரூ ரூல்ங்கிறது வந்து ஒண்ணும் கிடையாதுங்க. இங்க பாருங்க, நான் ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம். இங்க பாருங்க, இது மாதிரி வந்து நம்மளுடைய ரைட் ஹேண்ட் வந்து தம்ஸ் அப் பண்ணும் பொழுது, சரிங்களா, ரைட் ஹேண்ட் தம்ஸ் அப் பண்ணும் பொழுது இந்த கட்டை விரல் வந்து என்ன பண்ணும்னா இந்த டைரக்ஷன்ஸ் ஆஃப் த கரண்ட குறிக்கும். அந்த 4 ஃபிங்கர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த 4 ஃபிங்கர்ஸ் வந்து இந்த இந்த டைரக்ஷன்ல சுத்தும். சரிங்களா? அப்ப கட்டை விரலை வந்து தம்ஸ் அப் பண்ணி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இந்த விரல் வந்து இப்படி சுத்தும். சரிங்களா? சோ இது சுத்துனீங்கன்னா இந்த மாதிரி சுத்தும். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் அப்ளை பண்றோம். சரிங்களா? சோ அதே மாதிரி இது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல போச்சுன்னா இது ஆப்போசிட்டா இருக்க போது தெரியும் உங்களுக்கு. சி இப்ப அந்த வெக்டார் வந்து நார்மல் அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு இங்க பாருங்க, இது ஆக்சுவலி இந்த ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒரு பிளேன்ல இருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு பிளேன்ல இருக்கு. இப்ப இதனுடைய ரிசல்ட் வந்து எப்படி இருக்கு பாருங்க, பர்பண்டிகுலரா இருக்கு. இதனுடைய ரிசல்ட் வந்து எப்படி இருக்குங்க, பர்பண்டிகுலரா இருக்கு. இந்த ஏவும் பியும் பிளேன்ல இருக்கு. அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலரா இருக்கிறது வந்து சிங்கிற வெக்டார். இந்த சிங்கிற வெக்டார் தான் வந்து என்னதுன்னா டைரக்ஷன் ஆஃப் த ஆர்த்தோகனல் வெக்டாரை குறிக்குது. இதுதான் ஆர்த்தோகனல் வெக்டார். இந்த சிங்கிற வெக்டார் தான் என்னதுங்க, ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா சைக்கிளிக் ரூலை ஃபாலோ பண்ணும். சரிங்களா? சைக்கிளிக் ரூல் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வந்தா பாசிட்டிவ் கிடைக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வந்ததுன்னா நெகட்டிவ் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த ஐ வெக்டாரையும் ஜே வெக்டாரையும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறேன்னா என்னுடைய ரிசல்ட் வந்து கே வெக்டார் கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான் இது. என்னதுன்னா இது வந்து ஐ டைரக்ஷன்ஸ், இது வந்து ஜே டைரக்ஷன்ஸ். சரிங்களா? இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிகிரி ஆங்கிள் 90 டிகிரி. இதுக்கு பர்பண்டிகுலரா, இது ரெண்டுக்கும் பர்பண்டிகுலரா இருக்கிறது வந்து இசட் கே டைரக்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா, இந்த ஐ வெக்டார் ஐ பகுதிக்கும் இந்த ஜே டைரக்ஷன்ஸ்க்கு இருக்கிறத கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கே. அதே மாதிரி ஜேக்கும் கேக்கும் எடுத்தீங்கன்னா ஐ கிடைக்கும், கேக்கும் ஐக்கும் எடுத்தீங்கன்னா ஜே கிடைக்கும். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இது வந்து சைக்கிளிக் ரூல்ஸ். அப்படின்னா என்னதுன்னா ஐயவும் ஜேயையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கேங்கிறது பாசிட்டிவ்ல கிடைக்கும். அதே மாதிரி ஜேயையும் கேயையும் நீங்க கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஐ பாசிட்டிவ்ல கிடைக்கும். அதே மாதிரி கேயையும் ஐயையும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஜே கிடைக்கும். அதான் இங்க இருக்கு, கே அண்ட் ஐ ஜே. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து என்னதுன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ். இந்த டைரக்ஷன்ஸ் வந்து கிளாக் சுத்துற டைரக்ஷன்ல இருக்கிறதுனால கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ். ஸோ இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதும்போது பாசிட்டிவ்லேயே வரும். இங்க பாருங்களேன், இப்போ வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ். இப்போ நான் ஜேக்கும் ஐக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறேன், என்னுடைய வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போறதுனால ஒரு நெகட்டிவ் சைன் இன்ட்ரடியூஸ் ஆயிடும். சரிங்களா? ஜே கிராஸ் ஐ ஈக்குவல் டு மைனஸ் கே. அதே மாதிரி ஐ கிராஸ் கே வந்து மைனஸ் ஜே வந்துடும். அடுத்து கே கிராஸ் ஜே வந்து மைனஸ் ஐ வந்துடும். கே கிராஸ் ஜே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ. ஸோ இந்த மாதிரி வந்து இது பேசிக் ரூல்ஸ், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கடுத்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ்ல எழுதும்பொழுது அதே ரெண்டு வெக்டாரை வந்து ஏ வெக்டார் பி வெக்டார் நம்ம எழுதிட்டோம். இந்த வெக்டார்ஸ் வந்து காம்போனன்ட்ல எழுதும்போது ஏஎக்ஸ் ஐ கேப், ஏஒய் ஜே கேப், ஏஇசட் ஜே கேப்னு எழுதுவோம். அதே மாதிரி பி வெக்டார் எப்படி எழுதுவோம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ இப்போ இந்த கிராஸ் ப்ராடக்ட்ல எழுதும்போது மட்டும் வி ஹாவ் டு யூஸ் பாக்ஸ் மல்டிபிளிகேஷன்ஸ். இந்த டிட்டர்மினன்ட் மெத்தடை நம்ம போடணும். ஐ ஜே கே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து எந்த இது ஃபர்ஸ்ட் வெக்டாரா இருக்கோ அதனுடைய கோஎஃபிஷியன்ஸ், தான் இதுதான். ஏஎக்ஸ் வேல்யூ, ஏஒய் வேல்யூ, ஏஇசட் வேல்யூ கரஸ்பாண்டிங் ஐக்கு நேரா என்ன இருக்கு கோஎஃபிஷியன்ட் எதுவோ அது, ஜேக்கு நேரா என்ன கோஎஃபிஷியன்டோ அது, கேக்கு பக்கத்துல என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ, கேக்கு பக்கத்துல என்ன இருக்குங்க, ஏஇசட் தான் இருக்கு, அந்த ஏஇசட்டை நம்ம எழுதுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம எழுதுறோம். இந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே இது வந்து பிளஸ்ல வரும், இது மைனஸ், இது பிளஸ், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம், ஐங்கிறத வச்சுக்கிட்டு நீங்க இந்த இதையும் மறந்துட்டு என்ன பண்ணுவீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஏஒய் பி செட் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இப்படி பண்ணும்பொழுது மைனஸ் சைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏஇசட்டையும் பிஒய்யும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ அப்போ இந்த ஒரு டேர்ம் கிடைச்சிரும்.
அதே மாதிரி இதுல மைனஸ் வரும்னு சொல்லியிருக்கேன்னா, அப்ப மைனஸ் வரும்பொழுது இந்த மைனஸ் சம்பிள போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், இதையும் இந்த டேர்மையும் விட்டுறணும். அதாவது இந்த பகுதியும் இந்த பகுதியும் விட்டுட்டு நம்ம இதையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஏஎக்ஸ் பி இசட். அதே மாதிரி இதையும் மல்டிப்ளை எழுதினீங்கன்னா ஏ இசட் பி எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதே மாதிரி வந்து கே இந்த இதையும் விட்டுட்டு மீதி இப்படி இப்படி பண்ணும், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும், பண்ணி கண்டுபிடிக்கும் பொழுது உங்களுடைய ரிசல்ட்ஸ் இப்படி வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு காம்பனண்டா வந்து ஒரு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கான மெத்தட்ஸ். ஸோ இது வந்து பேசிக். இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் தான் நிறைய கேள்விகள் கேட்க போறாங்க. எப்படி கேட்கறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ இஃப் டூ வெக்டார்ஸ் ஏ அண்ட் பி ஆர் parallel டு ஈச் அதர், தென் என்ன எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎக்ஸ் டிவைடட் பை பிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏஒய் டிவைடட் பை பிஒய், ஏஇசட் டிவைட் பை பிஇசட் ஈக்குவல் டு கே. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரே கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைச்சதுன்னா ஏஎக்ஸையும் பிஎக்ஸையும் நீங்க டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூவும், ஏஒய்யவும் பிஒய்யவும் டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூவும், ஏஇசட்டையும் பிஇசட்டையும் டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூவும் ஒரே ரிசல்ட் கிடைச்சதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா அது வந்து என்னது, கான்ஸ்டன்டா இருக்கும். அது கே. அப்பனா அந்த வெக்டார் என்னதுன்னா parallel வெக்டார்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்படி கூட கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் பேரலல்ங்கிறதுக்கு நம்ம கோலினியர் ஃபார்மேட் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 0 கிடைச்சாலும் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பேரலல் வெக்டாருங்கிறத ரெண்டு விதத்துல கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒன்னு இந்த மெத்தட்ல கன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லனா ஏ கிராஸ் பி உடைய ரிசல்ட் வந்து 0 கிடைச்சிச்சுன்னா அப்பயும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். பேரலல் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது. பேரலல் வெக்டாருக்கு இன்னொரு பேரு கோலினியர் வெக்டார். கரெக்ட்டுங்களா? ஓகே, குட். ஸோ இப்போ இன்னொன்னு இந்த இன்னொரு கண்டிஷன்ஸ்க்கு வரும். இஃப் ஏ அண்ட் பி ஆர் அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் த parallelogram, தென் parallelogram கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் parallelogram கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏ கிராஸ் பிக்கோட மேக்னிடியூட் வேல்யூ எடுத்தீங்கன்னா அதுதான் ஏரியா ஆஃப் parallelogram. கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கிறத நான் பின்னால வந்து கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? ஓகே. ஒன்னு. அதுக்கு அடுத்தது வந்து இஃப் ஏ அண்ட் பி ஆர் சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஒரு ட்ரையாங்கிளோட ரெண்டு சைட்ஸா இருந்துச்சுன்னா, சரிங்களா, இது வந்து ஒரு சைட்ஸ் ஏ, இன்னொன்னு வந்து ட்ரையாங்கிளோட இன்னொரு சைட்ஸ் இது பி அப்படின்னா இதனுடைய ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்னா அந்த ஏரியாவுடைய மதிப்பு எவ்வளவா இருக்கும், இந்த ஏரியாவோட மதிப்பு எவ்வளவா இருக்கும்னா இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 1/2 டைம்ஸ் ஏ கிராஸ் பி. இட்ஸ் ஆல் மேக்னிடியூட்ல தான் இருக்கும். சி இந்த ரொம்ப முக்கியமா கவனிங்க. இந்த இதெல்லாம் வந்து என்னதுன்னா மேக்னிடியூட குறிக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கணும் நீங்க. அதுக்கு அடுத்து அடுத்து வந்து பாக்குறோம். இஃப் ஏ வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏ அஸ் வெல் அஸ் பி வெக்டார். சரிங்களா? சரி, ஏ யூனிட் வெக்டார். ஏ வெக்டார்ல ஏ யூனிட் வெக்டார், ஒரு யூனிட் வெக்டார். அந்த யூனிட் வெக்டார் தான் இந்த என் கேப்ங்கிறது. வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏ வெக்டார் அஸ் வெல் அஸ் பி வெக்டார் அப்படின்னா அப்ப என்ன, ஏ கிராஸ் பி. அப்போ இதனுடைய அந்த யூனிட் வெக்டார் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூனிட் வெக்டாரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மட் இதுதான். ஏ கிராஸ் பி டிவைடட் பை அதனுடைய மேக்னிடியூடால டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து அந்த யூனிட் வெக்டாரை கொடுத்துடும் அப்படிங்கிறது உண்மை. சரிங்களா? சோ அதுக்கு அடுத்து போறோம். அதுக்கு அடுத்து வந்து டார்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு போறோம். டார்க் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், ஆக்சுவலி வெக்டார் ப்ராடக்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். டார்க்கு, ஆர் கிராஸ் எஃப்னு சொல்லுவோம், ஆங்குலர் மொமெண்டம், ஆர் கிராஸ் பி வெக்டார், வெலாசிட்டி ஒமேகா கிராஸ் ஆர், அதுக்கப்புறம் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கியூ எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்டு வி கிராஸ் பி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து டார்க் ஆஃப் த டைபோல். டைபோலுக்கு வந்து அது வந்து இது வந்து எலக்ட்ரிக் டைபோல்னா இந்த இது பி கிராஸ் இன்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் டைபோல்னா எம் கிராஸ் பின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ரொம்ப முக்கியமா இன்னொரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் வி கேன் ரைட் வெக்டார் ப்ராடக்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட்ஸ். ஸோ அப்படியே எழுதிக்கலாம். இன்னொன்னு, வெக்டார் ப்ராடக்ட்டை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட்லயும் எழுதிக்கலாம். அப்போ என்ன பண்றீங்கன்னா ஒரு வெக்டார் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு அதை ஸ்கொயர் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து நம்ம இப்படி எழுதுறோம். ஏபி சைன் டீட்டா என் கேப் இன்டு ஸ்கொயர்னு எழுதுறோம். ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர்டு, இந்த என் கேப் ஸ்கொயர்னா என் கேப் டாட் என் கேப் வந்து என்ன ஆகும், ஒன்று வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ அதனால இந்த இதுவும் போயிடும். என்னதுங்க, அந்த டைரக்ஷன்ஸ் போயிடும். டைரக்ஷன்ஸ் போயிடுறதுனால மீதி இருக்கிறத சைன் ஸ்கொயர் டீட்டான்னு கிடைக்குது. சைன் ஸ்கொயர் டீட்டா உங்களுக்கு தெரியும். சைன் ஸ்கொயர்டு டீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்னு அப்படிங்கிற ஒரு ட்ரிக்னாமெட்ரி ரிலேஷன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சுக்கிட்டு எழுதணும்னா சைன் ஸ்கொயர் டீட்டா வந்து என்ன எழுதலாம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணும்பொழுது இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வந்து இதோட மல்டிப்ளை பண்ணும், இதோட மல்டிப்ளை பண்ணும். மதிய மல்டிப்ளை பண்ணும்போது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு இந்த வேல்யூஸ் கிடைக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்றோம். அடுத்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இது எல்லாத்தையும் மொத்தமா ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஏபி காஸ் டீட்டான்னு எழுதுறோம். ஏபி காஸ் டீட்டாவை நம்ம என்ன எழுதலாம், ஏபி காஸ் டீட்டாங்கிறது வந்து என்னதுங்க, ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருக்கு ஈக்குவல். சரிங்களா? அதான் இங்க எழுதிட்டேன். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஸ்கொயர். ஸோ இங்க பாருங்களேன், இங்க இருக்கக்கூடிய வெக்டார் ப்ராடக்ட ஒரு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட்ல
மாத்தி எழுதிக்க முடியும்? இது கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்படி மாத்தி எழுதிக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இப்ப இது வரைக்கும் வந்து என்னதுன்னா, நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு வெக்டாரை எப்படி ப்ராடக்ட் பண்றது. 2 வெக்டார எடுத்துக்கிட்டு அதை எப்படி அனலைஸ் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில்ல நம்ம பார்த்தோம் இதுவரைக்கும். ஸோ அப்போ இதிலிருந்து எந்தெந்த மாதிரியான வினாக்கள் கேட்கலாம்? கொஸ்டின்ஸ் வந்து டிஆர்பில எப்படி கேட்க போறாங்க? அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்? அப்படிங்கிறத வந்து நான் இங்க சொல்றேங்க. மீதி. அ ஓகே. ஸோ இப்ப அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? கொஸ்டின் 1. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். எப்படி கேள்வி கேட்டிருக்கு. இது எல்லாமே டிஆர்பி கொஸ்டின்ஸ் தான். எ பார்ட்டிகிள் ஆக்டட் அப்பான் எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் வந்து என்னதுன்னா 4i பிளஸ் ஜே மைனஸ் 3k. இன்னொன்னு வந்து 3i பிளஸ் ஜே மைனஸ் கேங்கிறது வந்து இன்னொரு ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் வந்து இஸ் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் பாயிண்ட் ஒரு டைரக்ஷன்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகுது. இந்த டோட்டல் ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது வந்து ஆக்சுவலி ஸ்கேலார் ப்ராடக்ட்ல நம்ம பார்த்தோம். ஒர்க் டன்ங்கிறது வந்து என்னதுங்க? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் எஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம்ல. அந்த ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால படிச்சதை நம்ம வந்து இப்ப என்ன பண்றோம்? ப்ராப்ளம் டிஆர்பில எப்படி கேட்பாங்க? நம்ம படிச்சது ஒண்ணு. அத டைரக்ட்டா சில டைம் கேட்கறாங்க. சில டைம் என்ன பண்றாங்கன்னா, ப்ராப்ளமா கேட்கறாங்க. அப்ப ப்ராப்ளமா இதை எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத பார்க்கணும். எப்போதுமே ஃபோர்ஸு, எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த பொட்டென்ஷியல் இது எல்லாமே சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு ஒரு பிரின்சிபல ஃபாலோ பண்ணும். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா ஒண்ணும் கிடையாது. அடிஷன். ஒண்ணு ஒண்ணா ஆட் பண்றது. சரிங்களா? மொத்தமா ஆட் பண்ணாம ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு மொத்தமா ஆட் பண்ணாம ஏ பியோட ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை பி சியோட, அதாவது ஏ பிளஸ் பியோட கிடைச்ச ரிசல்ட்டை சியோட ஆட் பண்றது. அந்த மாதிரி ஆட் பண்றதுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். நல்லா கவனிங்க. அதாவது சாதாரண அடிஷன்ங்கிறது ஏ பி பிளஸ் சி அப்படின்னு எழுதி இப்படி கண்டுபிடிக்கிறது. சூப்பர் பொசிஷன்ங்கிறது வந்து ஏ பிளஸ் பி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சி, இந்த இதுக்கு அந்த ரிசல்ட்டோட சேர்த்து பி சியை வந்து ஆட் பண்றதுக்கு பேர் சூப்பர் பொசிஷன். அந்த மாதிரி அதை நம்ம பார்ப்போம் பின்னால. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பத்தி நடத்தும்போது நான் சொல்றேன் தெளிவா. ஸோ இதுல வந்து என்னதுன்னா, இப்போ ஃபோர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது ஒரு ஃபோர்ஸ், அதை இங்க எடுத்து எழுதியிருக்கிறேன். 4i பிளஸ் ஜே மைனஸ் 3kங்கிறது. இன்னொரு ஃபோர்ஸ் வந்து 3i பிளஸ் ஜே மைனஸ் கேங்கிறது ஃபோர்ஸ் 2. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்குனுடைய டோட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஒன் பிளஸ் எஃப் டூ. இதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ரெண்டே ரெண்டு தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. நம்ம டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது ரெண்டையும் நான் ஏன் இப்படி போட்டிருக்கேன், இது ரெண்டையும் வந்து சாதாரண நம்ம அடிஷன் மாதிரி ஒரு நம்பரை ஆட் பண்ற மாதிரி ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து கரஸ்பாண்டிங் டைரக்ஷனை மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். அடுத்த டைரக்ஷன் ஆட் பண்ண முடியாது. 4i ஜேவை நீங்க நேரா ஆட் பண்ண முடியாது. இதையும் ஆட் பண்ண முடியாது. இதையும் ஆட் பண்ண முடியாது. கரஸ்பாண்டிங் டைரக்ஷன்ஸ் மட்டும்தான். இதுக்கு ஐ டைரக்ஷன்ஸ், இதுக்கு ஐ டைரக்ஷன்ஸ். அப்ப ஐ டைரக்ஷன்ல மொத்தமா எவ்வளவு இருக்குன்னா 4 பிளஸ் 3, 7 டைம்ஸ் ஐ டைரக்ஷன்ஸ். அதே மாதிரி இங்க வந்து ஒன்னு இருக்கு, இங்கேயும் ஒன்னு இருக்கு. அப்ப இது ரெண்டையும் சேர்த்து 2 ஜே டைரக்ஷன்ஸ். அப்ப இங்க -3, இங்க -1. அந்த -1ஐயும் -3யும் சேர்க்கும்போது -4k. இது வந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சிருச்சு. எங்க இருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க? இங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து என்ன ஆச்சுன்னா, இது இங்க போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபோர்ஸ் கொடுத்தது இங்க இருந்தா நம்ம கொடுத்துருக்கிறோம். கொடுக்கும் பொழுது அங்க இங்க இருந்த ஒரு பொசிஷன், ஒரு பார்ட்டிகல் எங்க போயிடுச்சு? இங்க போயிடுச்சு. இங்க போகும்பொழுது இதனுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் இது. இது இனிஷியல் டெஸ்டினேஷன் இது. அப்ப இடைப்பட்ட தூரம் கடந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவுனா இதுதான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தானே டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? எஸ் வெக்டார்னு சொல்றோம். இந்த எஸ் வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வெக்டார் இது பொசிஷன், இந்த பொசிஷன் வெக்டார் வந்து R2ன்னு எடுத்துக்கிறோம். இந்த பொசிஷன் வெக்டார R1ன்னு எடுத்துக்கிறோம். இப்ப R2ங்கிறது இந்த வெக்டார். அப்ப அந்த வெக்டார் மைனஸ் இந்த வெக்டார் பண்ணணும். பண்ணும்பொழுது நம்ம அதே மாதிரியான மெத்தட் கரஸ்பாண்டிங் இதை மட்டும் டைரக்ஷனை மட்டும் தான் நம்ம மைனஸ் பண்றோம். இப்ப ஐயோட இருக்கிற ஐயை மட்டும் தான் மைனஸ் பண்றோம். 5i இருந்து 1i மைனஸ் பண்ணீங்கன்னா 4i. 4jல இருந்து 2jவை மைனஸ் பண்ணீங்கன்னா 2j வந்துடும். இங்க வந்து பிளஸ் சைன், அதாவது இந்த இதுல எல்லாம் மைனஸ் பண்ணும்போது இது ஆப்போசிட்டா மாறுது. மாறும்பொழுது இங்க 2k. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, இது வந்து எஸ் வெக்டார். சரிங்களா? இது வந்து எக்ஸ் வெக்டார். ஸோ இப்போ எனக்கு எஸ் வெக்டாரும் தெரிஞ்சிருச்சு, எஃப் வெக்டாரும் தெரிஞ்சிருச்சு. நமக்கு தெரிஞ்சது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னதுங்க? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது நான் நிறைய நேரம் சொல்லி தர மாதிரி இருக்கும். ஆனா நீங்க வந்து இதை கத்துக்கிட்டு போட்டீங்கன்னா ரொம்ப கம்மியான நேரத்துல போட்டுடலாம். சரிங்களா? ஸோ அதுதான் இப்போ வந்து ஃபோர்ஸ்க்கானது இங்க இருந்து கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சு இங்க எழுதியிருக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கானது கண்டுபிடிச்சிட்டேன், அதை இங்க எழுதியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். டாட் ப்ராடக்ட்லயும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கரஸ்பாண்டிங் டைரக்ஷனை மல்டிப்ளை பண்ணா மட்டும் போதும், மற்றதெல்லாம் வேணாம். 7i 4i மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7 4 28, அது மட்டும் தான் வரும். ஸோ ஐ டாட் ஐ வந்து 1 வந்துடும். அதே மாதிரி 2jவோட
டூ ஜேவை மல்டிப்ளை பண்ணா போதும். இது டூ டூ சார் ஃபோர், ஃபோர் மட்டும் தான் வரும். அதே மாதிரி -4 இங்க இருக்கு, இங்க +2 இருக்கு. இந்த -4ஓட இந்த +2 மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். இப்போ -8 வந்துடுது. -4 இன்டூ -2 வந்து என்னது -8. ஸோ இப்போ கரஸ்பாண்டிங் டைரக்ஷன்ல இருக்கிறது மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். நீங்க ஒன்னே ஒன்று ஸ்கேலார் ப்ராடக்ட்டை பொறுத்தளவு மட்டும் நீங்க கரஸ்பாண்டிங் டைரக்ஷனை மட்டும் பார்த்தா போதும், வேற எதுவுமே வேணாம். ஐனா ஐயை மட்டும் கூட்டுறதா இருந்தாலும் பெருக்கிறதா இருந்தாலும் என்ன பண்ணும், ஐயை மட்டும் தான் பார்க்கணும். ஜேனா ஜேயை மட்டும் தான் பார்க்கணும். இந்த ஒரு ரூல்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா வந்து எந்த வித மிஸ்டேக்கும் இல்லாம போடலாம். சரிங்களா? ஸோ அப்போ 28 4 இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து 24 கிடைச்சிரும். ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ல திரும்பி போய் பார்த்தோம்னா ஆன்சர் என்னவா இருக்கு? 24 பிங்கிற ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷனா இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். அடுத்த கேள்வி, இஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை 2i பிளஸ் ஜே மைனஸ் கே அண்ட் ஐ பிளஸ் ஜே பிளஸ் கே இஸ், இப்போ இது வந்து ரெண்டு அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். இது ஒரு சைடு, இது ஒரு சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிளோட ரெண்டு சைட்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ ரெண்டு சைட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஃபார்முலா பார்த்தோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னதுங்க? 1/2 இன்டூ ஏ கிராஸ் பி. அது வந்து மேக்னிடியூட்ல சொல்லும்போது ஏ கிராஸ் பி இந்த மாடலை சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மெட் என்னது? ஃபர்ஸ்ட் இந்த IJKங்கிறத எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் இதனுடைய கரஸ்பாண்டிங் ஐக்கு பக்கத்துல இருக்கு, அதுக்கு அதனுடைய கரஸ்பாண்டிங் 2, ஜேக்கு கரஸ்பாண்டிங்கா 1 தான் இருக்கு, 1. இந்த கேக்கு கரஸ்பாண்டிங்கா -1 இருக்கு, இங்க -1 போட்டேன். அதே மாதிரி ரெண்டாவது வெக்டார், அதுக்கு கரஸ்பாண்டிங்கா 1 1 1 இருக்கு. ஸோ அதே மாதிரியான அந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டை நம்ம அந்த மல்டிபிளிகேஷன்ஸ் பார்க்கும்பொழுது இந்த ஐயை வச்சுக்கிட்டு இதை கிராஸ் பண்றோம். ஐயை மட்டும் எடுத்துட்டு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இதை இப்படி பண்ணும்பொழுது 1, இதை இப்படி பண்ணும்போது மைனஸ் போட்டுக்கணும், மைனஸ் சைன் வரும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வரும். அது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுது, அதனால +1 போட்டிருக்கேன். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி -j இப்படி பண்ணும்பொழுது அது அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையுமே பண்ணி கே வரைக்கும் பண்ணி நம்ம ரிசல்ட் கண்டுபிடிக்கிறோம். ரிசல்ட் கண்டுபிடிச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் இப்படி இருக்கு. 2i -3j பிளஸ் கே இருக்கு. இது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது ஏ கிராஸ் பியினுடைய வேல்யூ. இது ஏ கிராஸ் பியினுடைய வேல்யூ. இப்போ இதுக்கு மேக்னெட்யூட் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பியினுடைய மேக்னெட்யூட் கண்டுபிடிக்கணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணும். சரிங்களா? √2² + 3² + 1², அதாவது அதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் இருக்கு பாத்தீங்களா? ஐ வெக்டாருடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ எடுத்து ஸ்கொயர் பண்ணுங்க, ஜே வெக்டாருடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ எடுத்து ஸ்கொயர் பண்ணுங்க, கே வெக்டாருடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ எடுத்து ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணி நீங்க கூட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ அப்போ கூட்டும் பொழுது இந்த ரிசல்ட் வருது, 14ங்கிற ரிசல்ட் வருது. ஸோ அப்போ 14ங்கிற ரிசல்ட் வந்துருச்சு. அப்போ இந்த மேக்னெட்யூட் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ மேக்னெட்யூட் கண்டுபிடிச்சிட்டோம். இதனுடைய ரிசல்ட் வந்து என்னதுன்னா √14. √14 வந்துருச்சு. இங்க ஏற்கனவே 2 இருக்கு. ஸோ அப்போ ரிசல்ட் வந்து நமக்கு என்னதுங்க? √14/2 அப்படிங்கிறது. அப்ப இந்த √14/2ங்கிறது எங்க ஆன்சர் இருக்கு? இங்க இருக்கு. அப்ப டி ஆப்ஷன்ங்கிறது வந்து கரெக்டான ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இங்க பாருங்க. இஃப் டூ வெக்டார் எனி டூ வெக்டார்ஸ் a டாட் b is equal to a cross b, then find angle between them. கவனிங்க, ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட்டும் ஒரு வெக்டார் ப்ராடக்ட்டும் சமமா இருக்க முடியும் அப்படின்னா அந்த ரெண்டுக்கும், இந்த ரெண்டு வெக்டாருக்கு இடைப்பட்ட ஆங்கிள் எவ்வளவா இருக்கும்? கேள்விதான். இது ஸ்கேலார் ப்ராடக்ட், a டாட் பிங்கிறது ஸ்கேலார் ப்ராடக்ட், ஏ கிராஸ் பிங்கிறது வெக்டார் ப்ராடக்ட். இது ரெண்டும் சமமா இருக்க முடியும் எனில் அதனுடைய அதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்கறாங்க. ஸோ அப்போ இதான் நம்ம என்ன பண்றோம், ஏ டாட் பி, ஏ பி காஸ்டிட்டான்னு எழுதலாம். இங்க வந்து மேக்னெட்யூட் போட்டுருக்கோம், ரொம்ப முக்கியம். அதுதான் மேக்னெட்யூட்ல தான் சொல்ல முடியும், இல்லைனா டைரக்ஷன்ஸ் வந்துடும். டைரக்ஷன் வந்தா ஈக்குவல்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஏபி சைன் டீட்டா எழுதியாச்சு. ஸோ இப்போ இந்த சைன் டீட்டா, இந்த ஏபியும் இந்த ஏபியும் சேம் வேல்யூஸ் தான், அதனால நீங்க அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ இந்த சைன் டீட்டா இங்கேயே இருக்கட்டும், இந்த காஸ்டிட்டா இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல 1 வந்துடும். அந்த 1 இங்கேயே இருக்கு. சைன் டீட்டா டிவைட் பை காஸ்டிட்டா, சைன் டீட்டா டிவைட் பை காஸ்டிட்டாவை நான் டேன் டீட்டான்னு எழுதிட்டேன். டேன் டீட்டா ஈக்குவல் டு 1ன்னு எழுதியாச்சு. டேன் டீட்டா 1 எப்போ வரும்? டேன் டீட்டா 1 எப்போ வரும்னா, டீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி இருந்தா மட்டும்தான் டேன் டீட்டா ஈக்குவல் டு 1 வரும். ஆனா பட் ரிசல்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இது நம்ம டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 என்னன்னா நமக்கு தெரியாது, நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால டைரக்டா இந்த 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 ரிசல்ட்டை வச்சு நம்ம டீட்டா வந்து இதுக்கு நேரா எடுத்துக்க ட்ரை பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். இங்க கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்பொழுது இந்த விஷயம் நம்ம பண்ணணுங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. சரிங்களா? இப்ப ரெண்டு வெக்டார்ஸ் இருக்கு. ரெண்டு வெக்டார் வந்து ஈக்குவல். ஒரு வெக்டாரை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஆட் பண்றோம். a பிளஸ் பிங்கிற ரெண்டு வெக்டாரை ஆட் பண்றோம். அதே வெக்டாரை சப்ராக்ட் பண்ணாலும் ஈக்குவலுங்கிறான். இது எப்படி சாத்தியமா பாருங்க. ஒரு நம்ம ஒரு சாதாரண அடிஷன்ல இது சாத்தியம் இல்லை. சாதாரண அடிஷன்ல இது சாத்தியம் இல்லை. ஆனா வெக்டார் அடிஷன்ல இது சாத்தியம். ரெண்டு நம்பரை கூட்டுறதுக்கும் ரெண்டு நம்பரை ஒரே ரெண்டு வெவ்வேறு நம்பரை கூட்டுறதுக்கும் ரெண்டு வெவ்வேறு நம்பரை கழிக்கிறதும் சமமா இருக்க முடியாது சாதாரண அடிஷன்ல. ஆனா வெக்டார் அடிஷன்ல இது சாத்தியம். அப்ப வெக்டார் அடிஷன்ல சாத்தியம்னா அது எப்போ சாத்தியம்? தென் ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி எப்போ? இந்த ஆங்கிள் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் தான் அது இப்ப சாத்தியம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம டைரக்டா இதுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால we have to square it.
ஸ்கொயர் பண்ணும்பொழுது ஏ பிளஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா எழுதுறோம். அடுத்து ஏ மைனஸ் பி, ஏன்னா இது எல்லாமே வெக்டாருங்கிறதுனால நம்ம ஏ மைனஸ் பிக்கான ஃபார்முலா எழுதுறோம். ஃபார்முலா எழுதும்பொழுது ஏ டாட் பி, இங்க ஏ ஸ்கொயரு பிளஸ் பி ஸ்கொயரு பிளஸ் 2 டைம்ஸ் ஏ டாட் பி. இங்க ஆக்சுவலி இது ரெண்டுமே வெக்டாருங்கிறதுனால இந்த ப்ராடக்ட் மஸ்ட் பி டாட் ப்ராடக்ட், சரிங்களா? ஸோ அதனால ஏ டாட் பின்னு எழுதிட்டேன். So அதே மாதிரி இங்கே எழுதிட்டா மைனஸ் சைன் வந்துடும், ஏன்னா ஏ மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது மைனஸ் சைன் வந்துடும். ஸோ இப்போ இதை எடுத்து எழுதிட்டீங்கன்னா மீதி எல்லாம் இந்த ஏ ஸ்கொயர் இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் இருக்கிறதுலாம் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது இங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிறது தான். இது இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 4a.b=0 வந்துடுது. அப்போ ஏ டாட் பியை வந்து நம்ம என்ன எழுதலாம்னா ஏபி காஸ்டிட்டா, அந்த 4 இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 0 தான். ஏ டாட் பி மட்டும் இருக்கும். ஏ டாட் பியை வந்து விரிவாக்கமா எழுதணும்னா ஏபி காஸ்டிட்டான்னு எழுதலாம். அதனுடைய ரிசல்ட் வந்து 0, சரிங்களா? அப்போ காசு இந்த காஸ்டீட்டா வந்து இந்த ஏபியும் திரும்ப இங்க கொண்டு போனீங்கன்னா அதுவும் 0 ஆயிடும். ஸோ அப்போ காஸ்டீட்டாவோட வேல்யூ 0 எப்போ வரும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 90 டிகிரியா இருக்கும்போது தான் வரும். அப்போ டீட்டா சீக்குவல் டு 90 டிகிரியில என்னவா இருக்கு இந்த விஷயம் பாசிபிள். ஏ வெக்டார் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி பாசிபிள் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியா இருக்கும்பொழுது பாசிபிள். ஸோ அப்போ இந்த மெத்தட்ல நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். பட் அதனால இந்த மெத்தட்ல நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ஈஸியானது. அப்போ என்னது இதுக்கான ரிசல்ட் என்னவா இருக்கும்? 90 டிகிரிங்கிறது தான் இதுக்கான ரிசல்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தென் நம்ம என்ன பண்றோம்னா அஞ்சாவது கொஸ்டின், ரொம்ப ஒரு கடைசி கொஸ்டின் நினைக்கிறேன். ஐ திங்க் வெக்டார் பர்பெண்டிகுலர் டு த போத் வெக்டார்ஸ், சரிங்களா? வெக்டார் பர்பெண்டிகுலர் டு போத் வெக்டார்ஸ். ஒரு வெக்டார் இங்க இருக்கு, இன்னொரு வெக்டார் இங்க இருக்கு. இது ரெண்டு வெக்டாருக்கு இடையில இருக்கக்கூடிய பர்பெண்டிகுலர் வெக்டார். அப்ப பர்பெண்டிகுலர் வெக்டார்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், நார்மல் வெக்டார் கண்டுபிடிச்சாவே பர்பெண்டிகுலர் வெக்டாருக்கு சமம். இப்போ நார்மல் வெக்டார் ஏ கிராஸ் பி வெக்டார் டிவைடட் பை அதனுடைய மாடுலஸ், அதாவது அதனுடைய மேக்னெட்யூட், அதுதான் இங்க ஏ கிராஸ் பி டிவைடட் பை ஏ கிராஸ் பி மேக்னெட்யூட் வேல்யூஸ். ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு வெக்டார் இருக்கும், இங்க இருக்க ஒரு வெக்டாரு, இங்க இருக்கிற ஒரு வெக்டாரு, இந்த ரெண்டு வெக்டாருக்கும் நம்ம மேக்னெட்யூட் கண்டுபிடிச்சோம்னா இந்த 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 மெத்தட், அதே மேட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி மேக்னெட்யூட் கண்டுபிடிச்சோம்னா இந்த மாதிரி வருது. 4 டைம்ஸ் மைனஸ் ஐ பிளஸ் ஜே பிளஸ் கே வருது. ஸோ இதுக்கு மேக்னெட்யூட் கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன வருது? 4 டைம்ஸ் ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர், இந்த 4√3 வருது. அப்போ 4√3 இங்க பக்கம் அந்த ஏ கிராஸ் பி வேல்யூ இங்க எடுத்து எழுதிட்டேன். அதே மாதிரி இதனுடைய ரிசல்ட் அந்த மேக்னெட்யூட் இங்க எடுத்து எழுதிட்டேன். இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது மைனஸ் ஐ டைம்ஸ் பிளஸ் ஜே பிளஸ் கே டிவைட் பை √3 அப்படிங்கிறதா ரிசல்ட். ஸோ அப்போ இந்த ரிசல்ட்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, பி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம், ஒரு பர்பெண்டிகுலர் வெக்டார் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து வெக்டார்ல வந்து வெக்டார் அல்ஜிப்ரால நம்ம வந்து அப்ப நேத்து அடிஷன் பார்த்தோம். அடிஷனுடைய தொடர்ச்சியா சில விஷயம் பார்த்துட்டு இன்னைக்கு வெக்டார் மல்டிபிளிகேஷன்ஸ் பார்த்துட்டோம். இந்த வெக்டார் மல்டிபிளிகேஷன்ஸ், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து அதான் பார்த்துருக்கோம். இன்னும் இதுல வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதோட இன்னும் தொடர்ச்சியா என்ன இருக்கு அப்படின்னா வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் ட்ரிபிள் ட்ரிபிள் வெக்டார்ஸ், த்ரீ வெக்டார்ஸ் வந்து த்ரீ வெக்டார்ஸ்லயும் அதுலயும் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ வெக்டார்ஸ் இருக்கு, வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ வெக்டார்ஸ் இருக்கு. ஸோ அது எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து நாளைக்கு பார்க்கலாங்க, சரிங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து வெக்டார் பத்தின ஒரு ஃபுல் கான்செப்ட்ஸ், அதை எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பார்க்கலாங்க அடுத்த கிளாஸஸ்ல. வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேள்வி கேட்கலாம்.